என் பேர் மோகனா. நான் எம்எம்டில இருந்து வரேன். தாடி வைக்கிறதுல ஒரு நன்மை இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. திருமணம் ஆகாத ஜென்ஸ் கூட தாடி வச்சிருக்காங்க. அதனால நிறைய பெண்களுக்கு பிடிக்காம இருக்கலாம் இல்லையா? அதனால அவங்க திருமணம் கூட பாதிக்கப்படலாம் இல்லையா? அப்புறம் இன்னும் ஒரு கேள்வி இருக்கு. வட்டிக்கு வாங்குறது முஸ்லீமே இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த வட்டிக்கு வாங்குறதும் கடவுளால் தானே அவனுக்கு உருவாக்கப்பட்டிருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் தாடி கேட்கறாங்க. தாடி வச்சிருக்கிறதுனால நிறைய பேர் கல்யாணம் ஆகாம இருக்குங்கிற ஒரு வார்த்தையை வைக்கிறாங்க. முதல்ல அந்த தாடியை பத்தி நம்ம என்னன்னு விளங்கிக் கொள்ளணும். அதாவது ஆண் பெண் என்று இரு படைப்புகளை, இரு பாலினத்தை எல்லாம் படைத்திருக்கிறான். மனித குலமாக இருந்தாலும் மனித குலம் தலைப்பதற்காக வேண்டி எல்லாம் படைக்கும் போது ஜோடியை தான் படைக்கிறான், ஒரு ஆம்பளை மட்டும் படைக்கல. அந்த ஜோடியை கொண்டுதான் மனித குலம் பெருக முடியும் என்பதற்காக வேண்டி ஆண்கள் பெண்கள் என்று இரு பாலை எல்லாம் படைக்கிறான். ஆண்களுக்கு என்று சில அமைப்புகள் அது இருந்தா தான் ஆண்கள், பெண்களுக்கு என்று சில அமைப்புகள் அதெல்லாம் இருந்தா தான் அவர்கள் பெண்கள். அந்த மாதிரி ஒரு பிரித்து இறைவன் படைத்திருக்கிறான். இப்படி படைக்கும் பொழுது எது பெண்களுக்கு மாத்திரம் கடவுள் கொடுக்கிறாரோ அதுதான் பெண்மைக்கு உரிய பெருமை. எது ஆண்களுக்கு மாத்திரம் கடவுள் கொடுக்கிறாரோ அது ஆண்களுக்கு உரிய பெருமை. இந்த அடிப்படையில் சிந்தித்து பார்க்கும் பொழுது இப்ப இந்த தாடிங்கிறது பொம்பளைக்கு வருதா? வரமாட்டது. அதே மூஞ்சி தான் இருக்கு. எல்லா தலைமுடியெல்லாம் கூட வரத்தான் செய்கிறது. நம்மளோட ஜாஸ்தியா கூட பெண்களுக்கு இருக்கத்தான் செய்கிறது. ஆனா தாடி மீச பெண்களுக்கு வருதா? வரல. அப்ப இதுல என்ன இயற்கையா நமக்கு கடவுளுடைய விருப்பம் என்னன்னு நமக்கு தெரிகிறது. படைத்தவனுடைய விருப்பம் என்ன தெரிகிறது என்று சொன்னால், ஆண்களுக்கு மாத்திரம் ஆண்மையின் அடையாளமாக இந்த தாடி மீசையை கடவுள் படைத்திருக்கிறார். பெண்களுக்கு அது வேணாம் என்பதற்காக கடவுள் விட்டிருக்கிறார். கொஞ்சம் கற்பனை பார்வை, பொம்பளைக்கு தாடி மீசையும் வந்தா ஒரு ஆம்பளை வேணா நெருங்குவானா? யோசிச்சு பாருங்க. அப்ப பெண்களுக்கு அது வேணாம்ங்கிற மாதிரி இணைஞ்சிருக்காரு கடவுள், அப்படி படைத்திருக்கிறார். அப்ப ஆண்களுக்கு வேணுங்கிற மாதிரி அதை படைத்திருக்கும் பொழுது நம்ம ஆண்களுக்குன்னு தந்த ஒன்றை நம்ம எதுக்கு அழிக்கணும்? ஆம்பளைக்கு தான் இது கடவுள் கொடுத்திருக்கிறாரு. பொதுவா உள்ள தலைமுடியை நீ மலிச்சுக்கலாம். அது ஆம்பளைக்கு இருக்கு, பொம்பளைக்கு இருக்கு. முட்டை போட்டாலும் தப்பு கிடையாது. அது ஆம்பளைக்கு மட்டும் உள்ள அடையாளம் கிடையாது. அப்ப ஆண்களுக்கு என்று ஒரு அடையாளமாக ஒன்று இருக்கும் பொழுது நம்ம அதை எடுப்பதுதான் அழகு என்று இப்படி சொல்லுவது. அப்ப கடவுள் எல்லாத்திலும் அழகை செய்யக்கூடியவர். கடவுள் இதுதான் அழகு என்று இருந்தால் ஆம்பளைக்கு இந்த தாடி இல்லாம கடவுள் அழகா படைச்சிருப்பாரு. ஆணுக்கு இதுதான் அழகு என்ற கருத்தில் தான் கடவுள் அதை படைத்திருக்கிறார். பொம்பளைக்கு தான் அழகுங்கிற அடிப்படையில் படைச்சது அழகா இருக்கா இல்லையா? சில நேரங்கள் என்ன ஆகும்னா, நாட்டில் உள்ள நடவடிக்கைக்கு தகுந்தவாறு நம்ம சிந்தனை மாறிக்கிறோம். அதனால அழகு அழகற்றதாக தெரியுங்க, அழகற்றது அழகானதாக தெரியும். எதனால தெரியும்? நம்ம எப்படி பழகிக்கிட்டோம் அது மாதிரி. உதாரணமா எடுத்துக்கிறோங்களேன், ஒருத்தன் ஒரு நாட்டில் எல்லாரும் நிர்வாணமா இருக்கிறான், ஒருத்தன் கூட ஆடை அணிய மாட்டான். அந்த ஊருக்கு நீங்க டவுசர் போட்டு போனீங்கன்னு வைங்க, என்ன ஆகும்? கிறுக்கு பயமா நம்மள. அவன் நிர்வாணமா இருக்கிறான், எல்லாரும் நிர்வாணமா இருக்கிறது தான் கேலிக்குரியது, கண்டனத்துக்குரியது. நீங்க என்ன செய்றீங்க? அந்த நாட்டில் போய் இறங்குறீங்க, டவுசர் போட்டு போறீங்க, லூஸ் பைய அப்படிமாங்க. எதனால அப்படி ஆச்சு? இப்படியே பார்த்து பழகுனதுனால இது வித்தியாசமா உங்களுக்கு தெரிகிறது. நீங்கள் பார்த்த பழக்கம் சில ரசனையை மாற்றிவிடும். சில அழகை அழகற்றதாக காட்டும், அழகற்றதை அழகானதாக காட்டும். எல்லாரும் சிறச்சி பழகும் போது என்ன செய்யறது? உங்களுக்கு இதுதான் இருக்கணும் போல இருக்கு ஆம்பளைக்கு நீங்க நினைச்சுக்கிட்டீங்க. இதனால அந்த எண்ணம் உங்களுடைய பெண்களுடைய மனசில் உருவாகுது என்று சொன்னால், எல்லாம் ஃபுல் சேவ்டா இருக்காங்களா, இதையே பார்த்து பழகுறாங்களா, அப்ப இப்படி இருப்பதுதான் ஒரு அழகு நீங்களா நினைத்து கொண்ட காரணத்தினால் இப்ப தாடி வச்சவன் அழகு இல்லைங்கிற மாதிரி உங்களுக்கு தென்படுகிறது. எதனால? இந்த மாதிரியான ஒரு சித்தாந்தத்தின் மனோதத்துவ ரீதியாக இப்படி மனுஷன் பாதிக்கப்படுவான். உண்மையில பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப கோழி சேவல் எடுத்துக்கிறங்க, மூஞ்சில தனியா கடவுள் காட்டுறாரா இல்லையா? கோழியை விட சேவலுக்கு தலையில ஒரு தனியான ஒரு கொண்டையோ ஒரு அலங்காரமோ தனியா தூக்கி காட்டுற முகத்துல காட்டப்படுதா இல்லையா? அப்ப அதனுடைய அடையாளம், அது பெருமை. அது அப்படி இருந்தாலும் நல்லா இருக்கும். ஒரு ஆண்மையில் பெண்மையில எடுத்துக்கிறங்க, அப்படி தனியா காட்டுதா இல்லையா? ஆண்மையிலுக்கு உரிய அந்த கிரீடம் பெண்மைகளுக்கு இருக்காது. ஆண் சிங்கத்தையும் பெண் சிங்கத்தையும் எடுத்துக்கிறங்க, பெண் சிங்கத்தை ஆண் சிங்கத்துக்கு பெரிய தாடி இருக்கும், பெண் சிங்கத்துக்கு என்ன செய்யாது? ஆட்டுக்குடி மாதிரி இருக்கும். அப்ப ரெண்டுக்கு டிஃபரெண்ட் இருக்கத்தானே செய்கிறது. இப்படி பார்த்தோம்னு சொன்னா அப்ப உண்மையில நீங்களே கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க, ஆண் பண்ண ரெண்டு பேரும் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க. சேவல் அழகா கோழி அழகா? பொம்பளைங்க இருக்கா சொல்லக்கூடாது. சேவல் அழகா இருக்குமா கோழி அழகா இருக்குமா? சேவல் தான் அழகா இருக்கும், பொம்பளை கண்ணுக்கு அது அழகா இருக்கும். அது மாதிரி ஆம்பளை சிங்கம் பார்க்க அழகா இருக்குமா, பொம்பளை சிங்கம் அழகா இருக்குமா? பாருங்க, ஆம்பளை சிங்கம் அழகா இருக்கும்.
அது மாதிரி ஆண்மையில் அழகா இருக்குமா பெண்மையில் அழகா இருக்குமான்னு கேளுங்க, ரெண்டையும் நிப்பாட்டி பாருங்க. பெண்களும் ஆண் மயிலத்தை ரசிப்பாங்க, ஆண்களும் ஆண் மயிலத்தை ரசிப்பாங்க. அப்ப அந்த அந்த கம்பீரம் வந்து அதுல இருக்கிறது. ஆனா அந்த பெண்மயிலுக்கு வந்து ஆண்மயிலுக்கு அந்த பெண் அழகா தெரியும். அது ஒரு விஷயம். எல்லாருக்கும் அந்த ஆண்மயில் நமக்கு அழகா தெரிஞ்சாலும் அந்த ஆண்மயிலுக்கு இது அழகா தெரியும், அந்த பெண்மயில் தான் அழகா தெரியும். சேவல் எல்லாத்துக்கும் அழகா தெரிஞ்சாலும் அந்த சேவலுக்கு கோழி தான் அழகா தெரியும். அப்படி தெரிஞ்சாதான் ஜெனரேஷன் உற்பத்தி ஆகும். அதனால அப்படி தெரியுதே தவிர இந்த அழகுங்கிறது வந்து இதுதான் அழகு. யதார்த்தமா கடவுள் எதை கொடுத்திருக்கிறார் அது அழகு. அதனால நீங்க என்ன செய்யுங்க, உங்க எண்ணத்தை நீங்க மாத்தணும். என்னது, தாடி வைப்பது ஆம்பளைக்குள்ள ஒரு அடையாளம் தானே, ஆம்பளைக்குள்ள அடையாளம் ஆம்பளைக்கு தானே வருது. அப்படிங்கிற அடிப்படையில் வந்து நம்ம அந்த தாடியை வந்து நல்லதுன்னு சொல்றோம். பொண்ணு கிடைக்கல, நான் அது மிகைப்படுத்தின விஷயமா இருக்கிறது. தாடி வச்சு பொண்ணு கிடைக்காத யாரா இருக்கிறீங்களா? இல்ல. இன்னும் சொல்ல போனா தாடி வச்சு கல்யாணம் பண்ண ஆளுக்கெல்லாம் கேட்டுக்கோம், எல்லாம் படித்தான் இருக்காங்க. வழங்குதா? அப்ப தாடி வைக்கிறது வந்து கல்யாணத்தெல்லாம் தடுக்காது. அப்ப அதெல்லாம் இன்னும் சொல்ல போனா பெரிய பெரிய விஞ்ஞானிகள் அறிவாளிகள்லாம் நிறைய தாடி, பெரியார்லாம் தாடி தான் வச்சாரு. அவர் வந்து தவறான அவரை நம்ம போட்டுறோம், அந்த சேவ் பண்ணாம காட்டு மிராட்டி மாதிரி இருக்கிற யாரோ சொன்னீங்களா? அப்ப அவரு தாடி வைத்திருந்தாரு, விஞ்ஞானியா இருந்தாரு. அது மாதிரி லிங்கன் தாடி வச்சிருக்கிறாரு, லெனின் தாடி வச்சிருந்தாரு. பெரிய பெரிய விஞ்ஞானிகள் எல்லாம் நீங்க சாக்ரட்டிஸ் மாதிரி விஞ்ஞானிகள் எல்லாம் காட்டும்போது தாடியோட தான் காட்டுறாங்க படத்துல. அப்ப ஏசுநாதர் தாடி தான் வச்சிருந்தா காட்டுறாங்க. சில பார்த்தோம்னு சொன்னா திருவள்ளுவர் கூட தாடி தான் வச்சு விட்டுருக்காங்க. அதை பின்னாடி உண்டாக்கணும் ஓடி, அது விஷயம். அப்ப எல்லாம் பெரிய பெரிய விஞ்ஞானிங்கிறீங்க, பாராட்டுறீங்க, உலக வேதத்தை தந்தாருங்கிறோம், அப்படிலாம் சொல்றோம். அவர்களெல்லாம் தாடி வைத்துக் கொண்டு திருவள்ளுவர் வாசுகி அம்மையோட வாழத்தனை செஞ்சாரு. அவர் பொண்ணா கிடைக்காம போச்சு. அந்த குடுமிக்கும் தாடிக்கும் கிடைச்சிருக்கும், சின்ன தாடிக்கு கிடைக்காம போயிடும். அதனால அது ஒரு பஞ்சாயத்து கிடையாது, பொண்ணு கிடைக்கல பஞ்சாயத்து. என்னன்னு கேட்டா இப்படியே பழகிட்டோம். இப்படியே பழகுனதுனால ஆம்பளைன்னா தாடி இல்லாமல் இருப்பதுதான் என்று நிறைய பேரை பார்த்து பழகி நீ ஏன் அப்படி இருக்க மாட்டேங்கிற, அதனால கேட்கணும். இன்னும் சொல்ல போனா இந்த சேவ் பண்ணுவது நீங்க இந்த டாக்டர்கிட்ட கேளுங்க, விஞ்ஞானம் தெரிஞ்ச டாக்டர் போய் கேளுங்க. இதை சிறைச்சு கொண்டே இருக்கிறது நல்லதா, விடுவது நல்லதா? எது நல்லதை செய்யணும்ல, அறிவியல் பூர்வமாக எது நல்லதோ அதை நம்ம செய்யணும். இப்ப சிறைத்து கொண்டே இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த தோலுடைய தன்மை மாறும். அதுல உள்ள அதனால தாடை வரைக்கும் அது பாதிப்பை ஏற்படுத்தும். முகம் கூட அந்த இடம் மட்டும் சிவன் இருப்பான், அது மட்டும் கருப்பா போயிருக்கிற ஆளுகளுக்கு. நல்ல ஆளு தக்காளி பழம் மாதிரி இருப்பான், டெய்லி சேவ் பண்ணி பாத்தீங்கன்னா அங்க மட்டும் கருப்பு பயிர் அடிச்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள்லாம் ஏற்பட்டு போயிடும். அந்த தசைநார்கள் அதனால பாதிக்கப்படுது என்று நீங்க எந்த விஞ்ஞானம் தெரிஞ்ச டாக்டர் போய் கேளுங்க. அது கெடுதின்னு தான் சொல்லுகிறார்கள், நல்லது இல்ல. சேவ் பண்ணிட்டே இருப்பது வந்து அந்த தோளுடைய தன்மையை கெடுக்கும். மென்மையான தோல் இருக்கணும் முகத்துக்கு, அதை நீக்கி விடும் என்று அதை வந்து ஆய்வுல சொல்றாங்க. அது போக இன்னைக்கு பட்ஜெட் ரொம்ப ஜாஸ்தி, சேவ் பண்றதுக்கு எவ்வளவு கட்டணும், எவ்வளவு 200 அது மாதிரி போச்சு. அது நம்ம சேவ் பண்றாங்க, அது பட்ஜெட். அப்ப டெய்லி சேவ் பண்றோம், ஒரு நாளைக்கு அதுக்கு 100 ரூபாய் செலவு பண்றான்னு சொன்னா 3000 ரூபாய் மாசத்துக்கு ஆச்சுன்னு சொன்னா வருஷத்துக்கு 36,000 ரூபாய் ஆச்சு. 10 வருஷம் இருந்தா ஒரு வீடு வாங்கிடலாம். சேவ் பண்ற அதை மிச்சப்படுத்தணும்னு சொன்னா அது தனியா உண்டியல்ல போட்டு வச்சுன்னு சொன்னா என்ன செய்யும், ஒரு வீடு வாங்கி போடலாம். அந்த அளவுக்கு பொருளாதார ரீதியாக பெரிய அதுக்கு செலவு பண்ணி ஏன் அப்படி செய்யணும்? இது இருக்கிற எந்த வகையில் அதுக்கு இடைஞ்சலா இருக்கிறது? ஒன்னும் கிடையாது. மன்மோகன் சிங் தாடி வைத்து நாட்டுக்கு பிரதமர் இருக்க முடியலையா? அதுல எதையுமே தடுக்காது. தாடி வைத்து உலகத்துக்கு எல்லாம் போதனை செய்ய அறிஞர்கள் இருக்கிறாங்க. அதனால இந்த தாடிங்கிறது வந்து அதை ஒரு இதா எடுத்துக்கிற வேண்டியதில்ல, அது நீங்க தூண்டணும். தாடி ஒரு ஆண்மைக்கு அழகு, ஏன்னா பொம்பளை மாதிரி என்னை மாதிரி இருக்குன்னு கேளுங்க. எப்படி கேட்கணும், பெண்கள் என்னை மாதிரி நீ இருக்க, டிஃபரெண்டா இரு, நான் உனக்கு டிஃபரெண்டா இருக்கான்ல, நீ என்னை விட டிஃபரெண்டா நீ இரு, ஆம்பளை மாதிரி இருன்னு கேட்கிற அளவுக்கு நிலைமை மாறினால் இது அழகாக ஆகிவிடும். அழகாகும் நம்ம மனசை பொறுத்த விஷயம் தான். தாடி தான் உண்மையில் அழகு. அவங்க என்ன கேட்கறாங்கன்னா வட்டி வாங்கக்கூடாதுங்கிறே சேர்தான். வட்டி வாங்குறது அவன் விதியில கடவுள் தானே அந்த நிலைக்கு அவனை தள்ளி இருக்கிறாரு, அதனாலதான் வட்டி வாங்குறான் அப்படின்னு ஒரு கேட்டாங்க. இந்த கேள்விக்கு வந்து ஒரு விளக்கம்னு சொல்லுவோம். புரிந்து கொள்வதற்காக நம்ம சில எதிர்கேள்வி கூட கேட்கணும். ஒருத்தன் திருடுறான், அதை கடவுள் தானே ஏற்படுத்தினாரு அப்படின்னு விட்டுருவீங்களா? உங்கள்ட்ட திருடிட்டு போயிட்டான், அவனா திருடுனா? திருடுனாலே அவன் தானே, கடவுள் தானே ஏற்படுத்தினாரு அப்படின்னு சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுமா இருப்பீங்களா? அவன் திருடுனா அவன் தான் திருடுனான், அப்படிதான் நம்ம நினைச்சுக்கிறோம். கொலை பண்ணிட்டான், அதுக்கு இதே கேள்வி கேட்கலாம்ல. வட்டிக்கு மட்டும் கேட்டீங்கல்ல, என்ன கேட்கலாம்? கொலை பண்ணிட்டான், அவனா கொலை பண்ணா? கடவுள் தானே கொலை பண்ண வச்சாரு, அந்த நிலைக்கு தள்ளினது யாரு? கடவுள் தானே. அப்படின்னு அதுக்கும் சொல்லலாமா இல்லையா? விபச்சாரம் பண்றான், ஒன்னது முன்னாடி கூட்டிட்டு போயிட்டான், அவனா கூட்டிட்டு போனா? கடவுள் தான். இப்படி யாராவது உலகத்துல சொல்லிருப்பீங்களா? வட்டிக்கு வட்டி எதை சொல்றீங்க? எதுவுமே சொல்ல முடியாது.
இந்த வாதத்தை நம்ம வச்சோம்னு சொன்னா எந்த அயோக்கியத்தனம் செஞ்சாலும் அது கடவுள் தான் செஞ்சாருன்னு தப்பிச்சுட்டு ஓடி போயிடலாம். அப்ப கடவுள் தான் செய்தாருங்கிற இந்த ஒரு வாதம் தீமைகளை அனைத்து தீமைகளுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு கேள்வி. அதை நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். இஸ்லாத்தை பொறுத்தவரை என்ன சொல்லுதுன்னு கேட்டா, ஒரு விதி கடவுளுடைய நாட்டப்படி நடக்கும். ஆனாலும் அந்த விதிங்கிற அடிப்படையில் நம்ம சர்ச்சை பண்ணக்கூடாது. உன்னுடைய பங்கு இருக்கிறது, உன்னுடைய உழைப்பு இருக்கிறது, உனக்கு சுதந்திரம் தந்திருக்கிறான். நம்ம கண் முன்னாடி பாக்குறோம். நான் இருக்கிறேன், இந்த பக்கம் ஒரு சாராயம் இருக்கு, இந்த பக்கம் டீ இருக்குது. நான் நினைச்சா இதையும் குடிக்கலாம், இதையும் குடிக்கலாம். இதை குடிச்சா நான் தான் குடிக்கிறேன், இதை குடிச்சா நான் தான் குடிக்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்களா இல்லையா? யாரா கை தட்டுறாங்களா? நீங்க சாராயத்தை எடுக்கும் தட்டி விட்டாங்களா? அல்ல பாலை குடிக்கும் யாராவது பிடுங்கினாங்களா? ஒன்னும் செய்யல. நீங்க தான் முடிவு எடுக்கிறீங்க. ஒருத்தன் போய் பிடிக்கிறான், போய் பிடிக்கும் போது அவனாத்தான் போய் பிடிக்கிறான். அது நினைச்சா விட்டுலாமா இல்லையா? சிகரெட்டை வாங்குறான், தூக்கியும் போடலாம், கொளுத்தி வாயிலே வைக்கலாம். இந்த முடிவு யார் எடுக்கிறா? கடவுள் செய்யறாங்கிற விஷயம் வேற. ஆனால் மனிதன் அந்த எடுக்கிற ஒரு நிலையில் இருக்கிறானா இல்லையா? வட்டி வாங்குற நீங்க சொல்றீங்க, எத்தனை பேரு கடவுள் தடுத்துட்டான்னு வாங்காம இருக்கிறாங்களே. அப்ப இவன் நினைத்தால் வாங்காமல் இருக்க முடியுமா இல்லையா? வாங்காமல் இருக்க முடியும் என்று எவ்வளவு பேருக்கு நம்ம காட்டிக்கிட்டு இருக்கிறோமே. நான் வாழ்க்கையில வட்டியை வாங்கினது கிடையாது, என் கடன் கூட நான் யார்ட்டையும் வாங்க மாட்டேன். வாழ முடியுதா இல்லையா? இப்ப கடனும் வாங்காமல் வட்டியும் வாங்காமல் இருப்போம் என்று முடிவு எடுத்தால் நமக்கு முடிகிறது. அப்ப நமக்கு முடிஞ்ச ஒரு விஷயத்துல நம்மளா மீறிட்டு கடவுள் தானே செஞ்சான்னு இப்படி சொல்றது தப்புன்னு விலக பாருங்க. விலகிறதுக்கான உதவி நிச்சயமா கிடைக்கும். நீங்க விலக விரும்பல என்று சொன்னா அதன் கடவுள் தள்ளி விட்டுருவார். ஹலோ, எல்லாருக்கும் வணக்கங்க. என்னோட பேர் லக்கா, நெற்குன்றத்துல இருந்து நான் வந்திருக்கேன். என்னோட கேள்வி என்னன்னா, இப்ப குரானுக்கும் பைபிளுக்கும் என்ன வித்தியாசம்? ஏன்னா இதுல சொல்ற மாதிரிதான் அதுலயும் சொல்றீங்க நீங்க. நாங்களும் இப்ப சொல்றோம்னா இந்த ஒரு உலகம் எங்களுக்கு மேல இருக்கு, அங்க நம்ம நல்லதை எடுத்துட்டு போனாதான் பரலோக வாழ்க்கை அனுபவிக்க முடியும். நாங்க படிக்கிறோம். இருந்தாலும் கடவுள் என்ன செய்யறாருன்னா, சிலுவையில அவ்வளவு கஷ்டப்பட்டு அவர் மரணத்தை தழுவுறாரு. அதை நீங்க பாத்திருப்பீங்க, எல்லாரும் பாத்திருக்கதான் செய்வாங்க. அந்த மாதிரி மனிதர்களுக்காக சிலுவையில மறிக்க நாங்க கேட்கிறோம். அதுக்கு நீங்க எனக்கு பதில் சொல்லணும். அப்புறம் ஒண்ணுங்க, கிமு கிபி இது ரெண்டு தானங்க சொல்லப்படுது உலகத்துல, என்னாலும் மித்த கடவுள்களோ சொல்லவே இல்லையே. இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. இது ஒரு நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அப்ப கிறிஸ்தவ மார்க்கத்திலையும் மறுமை பரலோக ராஜ்யம்னு சொல்றாங்க. அதாவது இந்த உலகம் அழிக்கப்படும்ங்கிறது இஸ்லாத்திலும் இருக்கிறது, கிறிஸ்துவத்திலும் இருக்கிறது. அழிக்கப்பட்ட பிறகு கடவுள் பரலோக ராஜ்யம், நாங்க மறுமைங்கிறோம்ல, அது கிறிஸ்தவர்கள் பரலோக ராஜ்யம்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு ராஜ்யம் இருக்கிறது. அதுல கடவுள் தீர்ப்பளிப்பாரு நல்ல அப்படிங்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் இஸ்லாத்திலும் கிறிஸ்துவத்திலும் ஒரே மாதிரி தான் இருக்கிறது. ஆனா என்ன செய்யறோம்னா, நாங்க இயேசுநாதரை எங்களுடைய பாவங்களை எல்லாம் அவர் சுமந்து கொண்டாரு, சிலுவையில தன்னை கொடுத்து சுமந்து கொண்டாரு நம்புகிறோம். முஸ்லீம் நம்புறது இல்ல. அப்ப என்ன வித்தியாசம் கேட்கிறாங்க. என்ன வித்தியாசம் கேட்டா, ஒரு மனிதன் இஸ்லாமிய கான்செப்ட் கிறிஸ்தவம் எங்கெல்லாம் வேறுபடுதுன்னு பார்ப்போம். ஒத்துமை ரெண்டாவது வச்சுக்கிறோம். எங்க வேறுபடுதுன்னா, இஸ்லாம் சொல்லுது ஒருவர் சுமையை ஒருவர் சுமக்க மாட்டார். ஃபர்ஸ்ட் மேட்டர். இஸ்லாமுடைய அடிப்படை கொள்கை என்னன்னு கேட்டா, ஒருவர் சுமையை இன்னொருவர் சுமக்க முடியாது. இப்ப நான் கெட்ட செயல் செய்யறேன்னு வைங்க, எனக்காக வேண்டி வேற ஒருத்தர் தண்டிக்க கூடாது, என்னை தான் தண்டிக்கணும். நான் கொலை செஞ்சதுக்காக வேண்டி எங்க அண்ணனை கூட தூக்கில போடக்கூடாது, என்னை தான் போடணும். அப்ப நான் திருடுனேன்னு சொன்னா எனக்கு தண்டனை கொடுக்கணுமே தவிர என் பையனை கொடுக்கலாமா? கொடுக்க கூடாது. அப்ப எந்த ஒரு செயலை ஒருத்தர் செஞ்சாலும் தண்டனை அவருக்கு தான் கொடுக்க வேண்டும், பரிசும் அவருக்கு தான் கொடுக்க வேண்டும். அப்ப ஒருவருடைய செயலுக்கு இன்னொருத்தர் பொறுப்பாளி ஆக கூடாது. இது லாஜிக் இல்ல. உலகத்துல கிறிஸ்தவர்கள் ஆளுகிற நாட்டில் கூட ஒருத்தன் செஞ்சதுக்காக ஒருத்தன் தண்டிக்க மாட்டாங்க, அவனைத்தான் தேடுவாங்க. எவன் வாட்டிகன் போப்பாண்டவர் கையில உள்ள ஒரு நிர்வாகமா இருந்தாலும் அங்க திருட்டு போச்சுன்னு சொன்னா திருட்டு பையில பிடிப்பாங்களே தவிர அவனுடைய அண்ணனை தம்பியை பிடிச்சி ஜெயில போட மாட்டாங்க, அவனை கொண்டு வாண்டுவாங்க. அப்ப இதான் உலகத்துல நீங்க நாங்க உலகத்துல எல்லாரும் ஏற்றுக்கொண்ட ஒரு நியதி, அறிவுபூர்வமான நியதி. இந்த நியதியை கடவுளும் சொல்லுவாரு, இதுக்கு மாத்தமா சொல்ல முடியுமா? ஆனா அவங்க எப்படி சொல்றாங்க, கிறிஸ்தவ மார்க்கம் எப்படி சொல்லுதுன்னு கேட்டா, மனிதன் பிறக்கும் போதே பாவியா பிறக்கிறான். ஏன் பாவியா பிறக்கிறான் என்று கேட்டால், முதல் மனிதர் ஆதாம் இருக்கார்ல, அவர் கடவுள் கட்டளை மீறிட்டார். அவர் மீறிட்டதுனால பிறக்கிறவனா பாவியா பிறக்கிறான் ஃபர்ஸ்ட் விஷயத்த வர்றாங்க. அவர் மீறினா அவர் தான் பாவி, நான் ஏன் பாவியா ஆகுறேன்? திருட்டு பயலுக்கு பிறந்தவன்லாம் திருடன் ஆயிடுவானா? கொள்ளைக்காரனுக்கு பிறந்தவன்லாம் பெரிய பெரிய தலைவர்கள் வரல உலகத்துல. அப்ப ஆதாம் பாவம் செய்தாரு, அது ஓகே, இஸ்லாம் அதை சொல்லுகிறது. அது எப்படி சொல்லுகிறது? ஆதாம் பாவம் செஞ்சார், கடவுளை மன்னித்தார், முடிஞ்ச டாபிக் ஓவர், அதுக்கு உனக்கு சம்பந்தம் இல்லைன்னு இஸ்லாம் சொல்லுது. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஆதாம் பாவம் செஞ்சார்ல, அதனால பிறக்கிற எல்லாரும் பாவியா பிறக்கிறான் அப்படிங்கிறாங்க.
அப்ப இது உங்க அறிவு ஏத்துக்கிறது, அந்த கொள்கை சரின்னு நினைக்கிறீங்களா அது பார்க்கணும். இதுக்கு பேர் பிறவி பாவம். இதுக்கு என்ன செய்யறாங்க, அவன் செய்யற பாவம் தனியா. பிறவி பாவம்னா என்னது, பிறக்கும் போதே ஒட்டிக்கிட்டு வருது, யாரா இருந்தாலும் அந்த பாவத்தோட வரணும். இந்த பாவத்துக்கு என்ன பரிகாரம்? பிறக்கும் போதே பாவியா பிறந்துட்டீங்கல்ல, நீங்க செய்யற பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டுக்கலாம். நீங்க பிறக்கும் போதே ஒட்டிக்கிட்டு பிறவி பாவம் இருக்கு, அதுக்கு என்ன பிராயச்சித்தம் என்னன்னு கேட்டா, ஒரு பெரிய பழி கொடுக்க வேண்டும். கடவுளுக்காக பெரிய பழி கொடுக்கணும். அந்த பழி கொடுத்தா தான் அந்த பாவம் அழியும். அந்த பழி கொடுக்கிறதுக்கு ஒருத்தருக்கு முடியாத காரணத்தினால இயேசு என்ன செஞ்சாருன்னு கேட்டா, இதோ என்னை நான் பழி கொடுக்கிறேன், உங்களுக்கு வர்ற பிறவி பாவத்துக்காக வேண்டி என்னை இதோ உயிரை நான் கொடுத்து விட்டேன் என்று அவர் பழி கொடுத்து விட்டார். அதை ஏற்றுக்கொண்டு அதை நம்பினால் அவர்களுக்கு பரலோக ராஜ்யத்தில் இடம் கிடைக்கும். இதை நம்பணும். நாம் பாவியாக பிறந்தோம், அந்த பாவத்திற்காக இயேசு மீட்பர் வந்து நெஞ்சாரு, நம்மளை வந்து தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்லுவாங்க, தேவனுடைய ஆட்டுக்குட்டியாக பலியானார். தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு வந்து தன்னையே பலி கொடுத்து கொண்டார். அதை நீங்க நம்புனா உங்களுக்கு பரலோக ராஜ்யம். நீங்க என்ன செய்றீங்கன்னா டாபிக் கிடையாது. நீங்க என்ன ஏத்துக்கிறன்னு, நாங்கெல்லாம் பிறக்கும்போது பாவி, இயேசு பாவத்தை சுமக்க உயிரை கொடுத்தாரு, அதை நாங்க ஏத்துக்கொள்கிறோம், உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும், நீங்க நல்லவனா இருக்கிறது, அது எதுவுமே டாபிக் கிடையாதுங்க. இது அந்த கான்செப்ட்ல சொல்றாங்க. நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டா, இந்த பைபிள் படியே பார்த்தோம்னா, இயேசு வந்து அவர் அவராக பலியானாரு. மக்களே, நீங்கள் எல்லாம் பாவம் செய்து விட்டீர்கள், பாவியா பிறக்கிறீர்கள், இதோ நான் போய் என்னுடைய உயிரை கொடுக்கிறேன் அப்படி சொல்லி பார்க்கவே இல்லை. அவர் ஒரு பிரச்சாரம் செய்கிறார். பைபிள் உள்ளதை நான் சொல்றேன். பைபிள் பிரகாரம் அவர் அந்த மக்கள்கிட்ட போய் சில பிரச்சாரம், மூட நம்பிக்கைலாம் எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுகிறார். ஆதிக்க சக்தியில் எதிர்க்கிறாங்க, எதிர்த்து ஒரு கொலை பண்ணும் சேர்றாங்க, தப்பிச்சு ஓடி போயிடுறாரு. தானா பலியா வந்தவன தப்பிச்சா ஓடுவாங்க. இந்த நிக்கிற வாடா பிடிச்சிட்டு கூடான்னு சொல்லல, அவரு தப்பிச்சு ஓடுறாரா, மலையில போய் உட்காந்துக்கிறாரு. தேடிக்கிட்டு வர்றாங்க. தேடிட்டு எங்க வர்றான்னு வரும்போது என்ன செய்யறாங்க, அவர் கண்டுபிடிக்க முடியல. அவர்கிட்ட இருந்த ஒருத்தன் காட்டி கொடுக்குறான். யார் காட்டி கொடுத்தாலும் என்ன அர்த்தம், ஓடினார் அர்த்தம். 30 காசுக்காகவே காட்டி கொடுத்தாருன்னு கேளுங்கள் தரப்பன்னு படிக்கிறாங்கல்ல. அப்ப அதுல என்ன வரும், 30 காசுக்காகவே காட்டி கொடுத்தாரு, 30 காசு வெள்ளி காசு வாங்கிட்டு அவரை காட்டி கொடுக்குறாங்க. எப்படி காட்டி கொடுக்குறாங்க, நீ வா, நான் வந்து டைரக்டா காட்டி தர மாட்டேன், நான் போய் இயேசு கட்டி, யாரு இயேசு அவரை கட்டி பிடிப்பேன், நீ பிடிச்சிட்டு போயிரு அப்படின்னு சொல்லி அந்த காட்டி கொடுக்கிறாரு. என்ன செய்யறாரு, அரசாங்க ஊழியர்கிட்ட பேசிட்டு போய் இயேசு மறைஞ்சு நிக்கிறாருல, அவர் போய் கட்டி பிடிக்கிறாரு. ஊதான் ஆளுன்னு தூக்கி போயிடுறாங்க. அப்ப என்ன விளங்குதுன்னு கேட்டா, அவரு முடிஞ்ச அளவுக்கு தப்பிக்க பார்த்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனா தேடுறாங்க. அன்று இரவு பிரார்த்தனையில, கடவுளே என்னை இதை காப்பாத்தும், பிடிக்க போறாங்க, நான் உன்னை தவிர யார்கிட்ட இதை கேட்க முடியும், நீதான் என்னை காப்பாத்தணும் கடவுளே, அவ்வளவு பிரார்த்தனை பண்ற, எல்லாம் பைபிள் இருக்குது. அவ்வளவு அழுது புலம்பி அந்த மாதிரி கெஞ்சினார், கெஞ்சி பிரதாபிக்கிறார். அடுத்த நாள் தான் அவர் காட்டி கொடுத்துட்டு போயிடுறாங்க. அப்ப என்ன, நம்ம தப்பிக்க பார்க்கிறார், பலியாக விரும்பவே இல்லை, மக்களுடைய பாவத்தை ஏத்துக்கிறதுக்கு பலியாக போற ஒரு சொன்னதாக பைபிள்ல இல்ல, பின்னாடிதான் உண்டாக்குனாங்க. இயேசுநாதர் அப்படி சொன்னதாக பைபிள்ல கூட ஒரு வார்த்தை கிடையாது. நான் உங்களுடைய பாவத்தை சுமப்பதற்காக நான் என் உயிரை கொடுக்க போகிறேன் இயேசு சொன்னார்னு பைபிள் இருக்கா? கிடையாது. என்ன இருக்குது, அவர் தப்பிச்சு ஓடினாரு, காட்டி கொடுத்தாங்க, ராத்திரி பூரா அழுது புலம்பினாரு. சரி, கடைசியில் உடனே சிலுவையில் அறையிறாங்க இல்ல, அறையிற வரைக்கும் தப்பிச்சிடும் நினைச்சாரு. அறையும் போது என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனை என்னை ஏன் கைவிட்டாய், உங்களுக்கு கெஞ்சினே, என்னை தப்பிக்க கூடாம சிலுவையில் அறைய வச்சுட்டேன்னு சொன்னாரா இல்லையா? இந்த வார்த்தையை சொன்னார் என்று பைபிள் இருக்கிறது. மத்தை எழுதியிருக்கிறாரு, மார்க் எழுதியிருக்கிறாரு, லூக்கா எழுதியிருக்கிறாரு, யோவான் 4 சுவிசேஷத்திலையும் இந்த வாசகம் இருக்கு. என்னது, ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவன், ஏலினா என் தேவனை, கடவுள்னு அர்த்தம். அவரே கடவுளை தான் கூப்பிடுறாரு. அவர் எந்த கடவுளை கூப்பிட்டாரு அந்த கடவுளை கூப்பிடுங்க. அவர் என்ன செய்யறாரு, ஏலின்னு கூப்பிட்டார்ல, கடவுளே கடவுளே என்னையும் கைவிட்டீங்க, உங்களுக்கு பிரார்த்தனை பண்ணனே, கையில மாட்டி விட்டீங்கன்னு கேட்கிறாரு. அப்ப அந்த பைபிள் பிரகாரம் அவர் தப்பிக்க எல்லா முயற்சியும் பண்ணினாரு, நம்ம சாக கூடாதுங்கிறது அவ்வளவு முயற்சியும் பண்ணினாரு. அதை மீறி மாட்டிக்கொண்டார்னு இருக்கும் பொழுது இதுதான் பலியா, பலிண்டா இதா, நம்மளா போய் இருந்தாங்க என்ன எடுத்துக்கிறேன், அது பலியா இருக்கு, புடிச்சு போட்டாங்க. இதுக்கு போட்டது அவரும் சொல்லல, நான் அனைவருடைய பாவத்துக்காக பலியாக போறேன் அவரும் இயேசுநாதரும் சொல்லவில்லை. அப்ப இது என்ன பிரச்சனை என்று கேட்டா, எல்லா சகோதரரும் வருத்தப்படக்கூடாது தகவலுக்காக நான் சொல்லிக் கொடுக்குறேன். இப்ப கிறிஸ்துவ மார்க்கம் இருக்கு இல்லையா, அது வந்து இயேசுநாதர் உருவாக்குனது கிடையாதுங்க. எல்லாரும் படித்த பாதிரியாரெல்லாம் கேட்டு பாருங்க, அது பின்னாடி பவுல் ஒருத்தர் வந்து உண்டாக்குனது. இயேசுக்கு பின்னாடி பவுல் அடிகள் ஒருத்தர் என்ன செய்யறாரு, இந்த கொள்கை உண்டாக்குனாரே தவிர
இயேசு கொள்கை இது இல்ல. இயேசு இந்த ஒருத்தன் பாவத்தை ஒருத்தன் சுமக்குவான்றது இயேசு சொல்லல. இயேசு சொன்னதெல்லாம் என்னன்னா ஒரு கடவுளை வணங்குங்க. இன்னும் சொல்ல போனா ஒரு அம்மா வர்றாங்க. ஒரு அம்மா வந்து என்ன செய்யறாங்க, இயேசுட்ட வந்து இந்த 2 பிள்ளைகள் இருக்கிறது, பரலோக ராஜ்யத்துல இந்த பிள்ளை உங்க வலது பக்கத்தில் இருக்கிற மாதிரியும் இந்த பிள்ளை உங்க இடது பாரசத்தில் இருக்கிற மாதிரி நீங்க தான் செய்யணும்னு அந்த அம்மா கேட்குது. அப்ப இயேசு என்ன சொல்றாரு, என் சித்தப்படி அல்ல என் பிதாவின் சித்தப்படி அவன் நடக்கிறான், அவன் தான் பரலோக ராஜ்யத்தை அடைவான், என் கையில் இது கிடையாது. அவர் முகமது நபி சொன்னதான் சொன்னார். இயேசுநாதர் என்ன சொன்னாரு, எனக்கு எந்த பவரும் கிடையாது, இயேசுநாதராகிய நான் வந்து கடவுள் அனுப்பப்பட்டு இருக்கிறேன், என்னுடைய எஜமானுடைய கட்டளைப்படி நடக்க அப்பதான் கிடைக்கும், என்னால ஒண்ணு பண்ண முடியாதுட்டாரு. இப்படி சொன்னதாகத்தான் இயேசுடைய அந்த பைபிளுடைய போதனைகள்லாம் இருக்கு. நீங்க எடுத்து நீங்க படித்து பாருங்க. இயேசு சொன்னதாக நீங்க சொன்ன கொள்கை இயேசு சொன்னதா இருக்கான்னு நீங்க பாருங்க. நம்ம இயேசு சொன்ன ஏற்றுக்கொள்ளலாம். இயேசு எப்படி சொல்லல, அனைவருடைய பாவத்தை சுமப்பதற்கு நான் வந்திருக்கிறேன். இயேசு வந்தார் என்று பின்னாடி வந்தவர்கள் உண்டாக்கினார்கள். இயேசு அப்படி சொல்லவே இல்லை. இயேசு சொன்னதெல்லாம் ஒருவனை தான் உன் முழு இதயத்தோடும் முழு கவனத்தோடும் முழு ஈடுபாட்டோடும் அந்த ஒரு இறைவனையே நினைவு கூறுவாயாக, இப்படித்தான் இயேசு சொன்னார். பைபிள் இன்னைக்கு இருக்கிறது. நீங்கள் அதை அறிந்து கொள்வதாக இருந்தால் இயேசு இறைமகனாண்டு ஒரு புஸ்தகம் போட்டிருக்கிறோம், உங்களுக்கு தர்றோம், நீங்களே படிச்சு பாருங்க. எல்லாம் பைபிள் கோட்டு தான். நான் சொன்ன இது எல்லாத்துக்குமே பைபிள் ஆதாரங்களை காட்டி இயேசு தன்னால பலியானார் அப்படி இருக்குதா பைபிள்ல, ஏன் இல்லாத சொல்றீங்க? இயேசுடைய மார்க்கம் இஸ்லாம் தான். சொல்ல போனா இயேசு சொன்ன மார்க்கம் என்னன்னு கேட்டா ஒரு கடவுள் வணங்க சொன்னார். அதுக்கு தான் எதிரிகளை சம்பாதிச்சார், அதுக்கு தான் பல துன்பங்களுக்கு உள்ளானார். முகமது நபி அதுதான் செஞ்சார். அதனால இயேசுவை புகழ்ந்து குர்ஆன் சொல்லுகிறது, ரொம்ப புகழ்ந்து சொல்லுகிறது இயேசுவை. அவர் ஒரு சீர்திருத்தவாதி, அவர் ஒரு தியாகி, அதனால மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா கடவுளுடைய மகன் கிடையாது. இந்த மார்க்கத்தை அவர் உண்டாக்கவே இல்லை, இயேசுக்கு பின்னாடி உள்ளவர்கள் உண்டாக்கினார்கள். அதனால ஆதாரத்தோடு நினைஞ்சிருக்கிறோம், சொல்லி இருக்கிறோம். இது சம்பந்தமாக கிறிஸ்துவ குருமார்கள் நடந்த விவாதங்கள்லாம் கூட இருக்கிறது, உங்களுக்கு தேவைப்பட்ட அது கூட தர்றோம். என் பேர் நரேந்திரி, நான் +2 முடிச்சிருக்கேன், மின்ட் ஸ்ட்ரீட்ல இருந்து வரேன். இந்த அரங்கத்துல இப்படி ஒரு கேள்வி கேட்கிற நிகழ்ச்சி கொடுத்ததுக்கோசம் நன்றி. கடவுள் ஒருவர், அவர் அல்லான்னு சொல்றீங்க, அவர் தேவையற்றவன், யாராலையும் பிறக்க முடியலன்னு சொல்றீங்க, அவருக்கு நிகர் யாரும் இல்லைன்னு சொல்றீங்க, ஒரு மரத்துல இருந்து ஒரு கிளை விழுந்தா கூட அவருக்கு தெரியும்னு சொல்றீங்க. அப்படிப்பட்ட கடவுளால உலக மக்கள் எல்லாரையும் இஸ்லாமியால மாத்த முடியாதா? அழகான கேள்வி கேட்கிறாங்க. இப்ப கடவுளுடைய ஆற்றல் சக்தி எல்லாம் சொல்லிட்டீங்க, அவருக்கு இயலாத ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அவருக்கு வந்து எல்லாரையும் முஸ்லிமை மாற்ற முடியாதா, அவ்வளவு சக்தி இருக்குதுல்ல கேட்கிறாங்க. முடியும். ஆனால் விரும்பினதை செய்வாரு, விரும்பினதை செய்வார். அவர் அனைவரையும் முஸ்லிமாக மாற்ற நினைத்தால் அவருக்கு பெரிய விஷயம் கிடையாது. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, நான் சோதித்து பார்ப்பதற்காக உங்களை பலவிதமாக சோதனை கொடுத்து தந்திருக்கிறேன், நீங்கள் எப்படி நடக்கிறீர்கள் என்று பார்த்து உங்களுக்கு பரிசு தருவதற்காக இந்த நிலை ஏற்படுத்தி இருக்கிறேன். ஏன் நான் நினைத்திருந்தேனே, ஆனால் அனைவரையும் ஹதாக்கும் ஜமியா. இந்த கேள்வி குர்ஆன் தெளிவா சொல்லுது. இறைவன் நாடினால் உங்கள் அத்தனை பேரையும் நான் நேர்வழியில் ஆக்கியிருப்பேன், ஆனால் இது ஒரு சோதனை கூடமாக நான் படைத்திருக்கிறேன். அப்ப என்ன விளங்கணும்னு கேட்டா, ஒரு விஷயத்தை செய்யாமல் இருந்தால் செய்ய முடியாதுன்னு எடுத்துக்கிற கூடாது. இப்ப இதை நான் தூக்காம இருக்கிறேன், தூக்க முடியாதுன்னு அர்த்தமா? நான் தூக்கல, விரும்பல, அவ்வளவுதான். இதை எனக்கு தூக்க முடியும், நான் தூக்காம இருக்கிறேன். இவர் தூக்காம இருப்பதால் இதை ஒரு தூக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் இந்த செல்போனை எடுக்காம இருக்கிறேன், எடுக்காமல் இருப்பதால் இவருக்கு எடுக்க இயலலன்னு சொல்லக்கூடாது. கடவுள் ஒன்றை செய்யாமல் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் செய்ய விரும்பலன்னு அர்த்தம். முடியாது, இயலாமையை காட்டாது. மனுஷனுக்கு அப்படித்தான் எடுத்துக்கிறீங்க. மனுஷனே ஒன்றை செய்யல என்று சொன்னா அவனுக்கு இயலன்னு எடுத்துக்கிறீங்களா, முடியல எடுத்துக்கிறீங்களா? இது இந்த மைக்கை நீங்க யாருமே தூக்கல, அதனால தூக்க யாராலும் சொல்ல முடியுமா? இந்த மைக்கை இந்த அரங்கத்துல ஒருத்தருமே தூக்கலங்க, அதனால என்ன செய்யல, இந்த மைக்கை தூக்குகிற சக்தி உங்களை ஒருத்தருக்கும் கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது. தூக்க முயற்சி பண்ணா தூக்குவீங்க, விரும்பல தூக்கல, வாய்ப்புல தூக்கல, நாடல தூக்கல. அதனால கடவுளுக்கு வந்து நாடினால், நான் கேட்கிற உங்களை படைச்சிருக்காருல்ல, அனைவரும் முஸ்லிம் ஒரு புரோகிராம் என்ற பெரிய விஷயமா? ஒண்ணும் இல்லாம படைச்ச ஒருத்தருக்கு வந்து எல்லாரும் முஸ்லிமான்னு புரோகிராம் பண்ணி வச்சு அப்படி ஆயிட்டு போறோம், அது பெரிய கஷ்டம் கிடையாது. அது முடியுமே கடவுளுக்கு? நம்ம இஸ்லாம் அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணதுன்னு கேட்டா, கடவுளுக்கு எல்லாம் முடியும், முடியும் என்பதெல்லாம் அவர் செய்ய மாட்டார், விரும்பினது செய்வார். நம்மளுக்கு 1000 விஷயங்கள் முடியும், முடிஞ்செல்லாம் செஞ்சுட்டு இருப்போம். மண்ணள்ளி திங்க முடியும், அங்க திங்குமா? விரும்படி திங்க மாட்டோம். வெறுந்தரில் படுத்து தூங்க முடியும், ஆனா தூங்க மாட்டோம், மெத்தெல்லாம் படுப்போம். அப்ப முடியுங்கிற விஷயம் வேற, விரும்புறது என்பது வேற.
அவர் எதை நாடுகிறாரோ அதை செய்வார் என்கிற அதிகாரத்தின் அடிப்படையில் தான் இந்த உலகத்தில் நான் அனைவரையும் முஸ்லிமாக படைக்க நான் விரும்பல. நான் என்ன விரும்புகிறேன் என்று சொன்னால், உங்களுக்கு சுதந்திரம் தருகிறேன். நல்லவனா நடக்க விரும்பினால் அதற்கேற்ப உங்களை நான் நடத்துகிறேன். கெட்டவனா போனீங்கன்னா அதற்கும் இந்த நாட்டில் வாய்ப்பு தந்திருக்கிறேன். உலகத்தில் அதற்கு ஏற்ற கூலியும் தந்து அப்புறம் தருவேன் அப்படின்னு சோதனைக்காக வேண்டி அவர் செய்திருக்கும் பொழுது முடியலன்னு சொல்லக்கூடாது. உதாரணமா பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் இருக்காரு, எல்லாம் பரீட்சை கூடத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. மாணவன் எந்திரிச்சு, சார் இந்த ரெண்டு கொஸ்டினுக்கு என்ன சார் ஆன்சருங்கிறான். அவர் சொல்ல மாட்டார், தெரியலன்னு அர்த்தம். அவர் சொல்ல மாட்டார். பரீட்சையில் சொல்லிக் கொடுக்கலாமா? அவர் என்ன செய்வாரு? பேசாம இருப்பாரு, பாய கூட திறக்க மாட்டாரு. சார் என்ன சார் விட சும்மா இருப்பாரு, சொல்ல மாட்டேன் பாரு. தெரியல, நம்ம கிடைக்கிறாரு. இவருக்கு அப்படியே சொல்றது, அந்த இடத்துல சோதிக்கிற இடம், சொல்லித்தர இடம் இல்ல. சொல்லித்தர இடத்துல வந்து சொல்லித்தராட்டி தான் கேட்கணும். அப்ப சோதனைக்காக இருக்கும்போது வாத்தியாருக்கு ஆன்சர் கட் நீங்க சொல்லல என்று சொன்னா, அவர் சொல்றதுக்கு வேற ஒரு சொல்லாமல் இருப்பதற்கு ஒரு தடை இருக்கிறது, ஒரு ரீசன் இருக்கிறது. அந்த மாதிரி கடவுள் என்ன செய்யறாரு, இந்த உலகத்துல சுதந்திரம் கொடுத்திருக்கிறார். இதற்குரிய பரிசு பின்னாடி தரப்போறார். அதனாலதான் ஆக்கலையே தவிர நீங்கள் விரும்பினால் ஆயிக்க, இல்லாட்டி போய்க்க. இதான் கடவுளுடைய கோட்பாடு. எனது பேர் திலீப் குமார் சார். நான் பெரம்பூர்ல இருந்து வரேன். பெரம்பூர் சர்ச்சில் மாதா கண்ணை திறந்து கண்ணு மூடினாங்க. அது ரொம்ப பிரபலமாச்சு. அது எப்படி? அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு கேள்வி, இந்துக்கள் நிறைய தவறுகள் செய்கிறார்கள் சொல்கிறீர்கள். உங்க மதத்திலும் நிறைய பேர் குடிக்கிறார்கள், வரதட்சணை வாங்குகிறார்கள். அது எப்படி? அதாவது இந்த மாதா சிலையிலிருந்து கண்ணீர் வந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை சொன்னாங்க. இது மாதிரி எல்லா மதங்களையும் இது மாதிரி மாட்டுடைய கண்ணில் மீனாட்சி தெரிகிறார், இப்படிலாம் என்ன செய்யறாங்க, இப்படி பல விதமான ஒரு இதுகளை சொல்றாங்க. இது எல்லாமே நம்ம கிட்ட போனோம்னா அது நிக்க மாட்டேங்குது. நாங்க டெஸ்டுக்கு அனுப்பணும். நீங்க சொன்ன அந்த இடத்துக்கு நெஞ்சோம் நாங்களே அனுப்பணும். எங்க காட்டுங்க, அது இருந்துச்சுன்னு தான் சொல்றாங்களே தவிர, அதாவது ஒரு விஷயத்தை சொல்றாருன்னா ஆய்வுக்கு உட்படுத்தணும்ல. ஆய்வுக்கு உட்படுத்தக்கூடியதுக்கு ஒரு நிரந்தரமும் இருக்கணும். ஒரு நாள் அப்படி கண் வந்தவாறு தெரிஞ்சு அப்படின்னா அது பொய்யது. பாக்குறவனுடைய கோளாறா இருக்கலாம், தப்பா தெரிஞ்சிருக்கலாம், கழுவி விடும்போது சில சொட்டு தண்ணி நின்று இருக்கலாம், அதனால கூட தெரிஞ்சிருக்கலாம், பொய்யும் சொல்லி இருக்கலாம், கற்பனையும் நினைச்சிருக்கலாம். பார்த்தவர் பொய் சொன்னான்னு சொல்ல முடியாது. அவர் நல்ல மனிதராக இருந்தாரையானால் அல்ல அவருடைய கண்ணில் ஏதோ ஒரு பிரச்சனையா இருந்து இப்படி தெரிஞ்சிருக்கலாம், மேகம் மாதிரி தெரியலாம், இப்படி ஏதோ தெரிஞ்சிருக்கலாம். அப்ப ஒரு சிலையிலிருந்து கண்ணீர் வடியுது என்று சொன்னால் அதை சோதனைக்கு உட்படுத்தணுமா இல்லையா? அது என்ன செய்யணும்? வாங்க இந்த எடுத்துட்டு போங்க, கண்ணீர் தான் இது. அது கண்ணீரா? கண்ணீருக்கு தண்ணீர் வித்தியாசம் இருக்கா இல்லையா? தண்ணி ஊத்தினா தண்ணி டெஸ்ட் பண்ண தண்ணியில என்ன இருக்கு, கண்ணீர்ல என்ன இருக்குங்கிற ஒரு கணக்கு இருக்குது. அதெல்லாம் எடுத்து சோதனைக்கு உட்படுத்தி எங்க கண் நாங்க பார்க்கும் போதே வர வைங்க, ஒரு சொட்டு வரட்டுமா பார்ப்போம், அப்படி எல்லாம் சொல்லி காட்டணுமா இல்லையா? இது எல்லா மதத்திலையும் உண்டு. எங்க மதத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா சமாதி மூச்சு விடுதுட்டாங்க. ஒரு சமாதியை காட்டி வியாழக்கிழமை மூச்சு விடுதுட்டாங்க. நாங்க விடல, மூச்சு விடுதா? சமாதி எப்படி மூச்சு விடுவோம்? மூச்சு விட்டா அவர் செத்து இருக்க மாட்டாரா? ஏண்டா செத்த பிறகு சமாதியில மூச்சு விடுவாரான்னு உள்ள போனா பம்பு வச்சு அடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சிட்டோம், உள்ள பம்பு வச்சு அடிக்கிறாங்க, இப்படி ஏறுது. அது வெள்ளிக்கிழமை போய் எல்லாத்தையும் வெளியேற்றி விட்டுட்டு அவங்க எல்லாரும் செட்டப் பண்ணி வச்சுட்டு வெளியே இருந்து காத்தடிக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு டிவியில போட்டோம். அது எங்க மக்கள் செய்யறாங்க, விடல. ஏமாத்திர ஃப்ராட் பண்ற எங்க ஆளுக்கு செய்யறாங்க, தர்காவுல நடக்குங்கிறாங்க. இல்ல அதுவும் பொய். தர்காவுல வேப்பமான இனித்தது எல்லாமே பொய். ஒண்ணுமே அவ்வளவு நடக்கிறது கிடையாது. அதனால மாதாவுல சிலையில கண் முடிகிறது, தர்காவுல மூச்சு விடுறது, இது மாதிரி எது சொன்னாலுமே நம்ம போய் பார்க்கணும். ஒரு கடந்த கால வரலாறுல கண்ணு முன்னாடி உள்ளதானே சொல்றோம், போய் பாருங்களேன். எங்கடா மூச்சு விடுறது, கிட்ட ஒன்று காட்டுறா, திறந்து காட்டுறான்னு கேட்கணுமா இல்லையா? அப்படி கேட்காம நான் இந்த பக்தியில கேள்வி கேட்டா நடந்துருமோன்னு பயந்து கொண்டு நம்ம இருக்கிறோம். நாங்க இது மாதிரி உள்ள அனைத்துக்கும் நேரடி ரிப்போர்ட் நாங்க போயிருக்கிறோம். இது மாதிரி இந்துக்கள் செஞ்சாலும், கிறிஸ்துவ செஞ்சாலும், முஸ்லீம் ஏமாத்தினாலும் நேரடியா போய் வீடியோ ரிப்போர்ட் எடுத்தது பொய்ங்கிறத காட்டி அதுக்கு ஒரு சீடியே போட்டிருக்கிறோம். அதுவும் அவர் கொடுப்போம். அந்த இருக்காது கொண்டு வந்திருக்கீங்களா, அது ஒன்று கொடுத்துருங்க. எங்கெல்லாம் ஃப்ராட் பண்ணாங்க, அது எப்படி குருடர் பார்க்கிறார் செவிடர் கேட்கிறாரு சொல்றாங்கல்ல. உதாரணத்துக்கு சொல்றேன், வந்துகிட்டு குருடர் பார்க்கிறார் செவிடர் கேட்கிறார் நிகழ்ச்சி நடத்துறாங்க. ஒருத்தர் கூட்டு வர்றாங்க, சரி இது மாதிரி நம்ம என்ன செய்றோம், குருடர் பார்க்கிறான்னா எதுக்கு உள்ள ஆஸ்பத்திரி இருக்கு? குருடர் பார்க்கிறாருன்னா இவரை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் வச்சாங்க, இந்த நடத்தின முன்னோடியா இருந்தவரை. செவிடர் கேட்கிறாருன்னா அது மருத்துவம் ஏதா இருந்த மருத்துவம் கேட்கலாம். இப்படி செவிடர் கேட்க முடியுமான்னு நாங்க நினைச்சோம், அங்க அனுப்பணும். கடைசியில் என்ன பார்த்தா ஒருத்தர் உட்காந்துருக்காங்க, மக்கள்ல ஒரு ஆளா, நல்லா கண்ணெல்லாம் தெரியுது, பேசிக்கிட்டே இருக்கிறான். சிக்னல் கொடுத்தா நாங்க கூட மாதிரி வர்றோம். அதையும் எடுத்து இதை எடுத்தோம். கண்ணு தெரிஞ்சவன் தாங்கிறத எடுத்தோம். எவனுக்கு கண்ணை குருடு குணமாக்குனதா காட்டினார்களோ அவன் கண் பார்வையோடு நடந்து வருகிறான். கண்ணு தெரிகிற மாதிரி இருக்கிறது. தன்னால ஏறி படியில ஏறுகிறான். மேடையில் ஏறணும்னு பிடிக்கிறான். மேடையில் அவனா ஏறிவிட்டு அம்புடி நாங்க எடுத்துக்கிறோம்.
எப்படி குருடன் பாக்குறான்றத. அப்ப இங்க வந்து என்ன இப்ப தெரியுதா, இப்ப தெரியுதுங்கிறான். அப்ப என்ன பாக்குறவனுங்களாம் குருடன் பாக்குறான். இந்த செட்டிங் எல்லாம் வந்து சோதனைக்கு வரமாட்டான். இதுக்குரிய ஆதாரங்கள் நாங்க வச்சிருக்கோம், யார் வேணாலும் வாங்கிக்கலாம். அப்ப இந்த குருடன் பாக்குறான் செவிடன் பாக்குறான் இதெல்லாம் பொய். மனிதனை ஏமாத்தக்கூடாது. பக்தியின் பேரால வந்து உள்ளது சொல்லுங்க. நாங்க எங்களுக்கு எதுவும் சக்தி இருக்கலாம் சொல்லல, படைச்சவனுக்கு இருக்குங்கிறோம். இதை சொல்வதனால எங்களுக்கு ஆதாயம் ஒன்றும் கிடையாது. எனக்கு இருக்குன்னா எனக்கு ஆதாயம் ஆயிரும். எனக்கு அந்த பவர் இருக்கு இந்த இருக்குன்னா ஆதாயம் எனக்கு. நான் கடவுளுக்கு இருக்குங்கிற என்ன எனக்கு லாபம் என்ன இருக்கு? நீங்க போய் கடவுள்கிட்ட கேளுங்கிறோம், நீங்க கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்கிறோம், எங்களுக்கு ஆதாயம் கிடையாது. நீங்களே கடவுளை தொடர்பு கொள்ளுங்கிறோம். இப்படியான ஒரு விஷயத்தை நீங்க நம்பினால் அது உண்மை நம்பலாம். இதெல்லாம் பொய், இங்க இப்படி நடக்கவே நடக்காது. சில எல்லாம் வரவே வராது. ஆனா ஒன்னே ஒன்று இருக்குது, எங்க இஸ்லாமிய மார்க்கத்தில் மட்டும் நீங்க நம்பினாலும் நம்பாட்டாலும் சரி, அறிவியல் பூர்வமா ஒரே ஒரு அதிசயம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறது. என்ன அதிசயம் இருக்கிறது? மக்காண்டு ஒரு ஊர் இருக்கு, உங்களுக்கு தெரியும், முகமது பிறந்த ஊர். அங்க வந்து ஜம்சம்னு ஒரு கிணறு இருக்கிறது. ஜம்சம்ங்கிற பேர்ல ஒரு கிணறு இருக்கிறது. அந்த நாடு வந்து பாலைவனம். மக்காங்கிறது பாலைவனம். நதிகள்லாம் கிடையாது, குளங்குட்டை எல்லாம் கிடையாது, மரஞ்செடி புல் பூண்டு கூட கிடையாது. பெரும் நிலப்பரப்பு பாலைவனம் தான். சகாரா மாதிரி அது ஒரு பாலைவன பிரதேசம். அப்ப அங்க வந்து ஆபிரகாம் தீர்க்கதரிசிக்காக வேண்டி அந்த ஒரு நீரூற்று தோன்றியதாக எங்களுடைய நபிமொழியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் ஜம்சம் கிணறு என்று சொல்லுகிறோம். அந்த கிணறில் தினசரி 30 லட்சம் பேர் அங்க போகிறார்கள். ரம்ஜான் மாசத்துல ஹஜ்ஜி நேரத்தில் அதே மாதிரி 30 லட்சம் பேர் போகிறார்கள். மற்ற நாட்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா தினசரி 10 லட்சம் பேர் அங்க இருக்கிறார்கள். எங்க மக்காவுல வழிபாட்டுக்காக வேண்டி, தினசரி வழிபாட்டுக்காக வேண்டி 10 லட்சமும், சிறப்பு வழிபாட்டு நேரங்களில் 30 லட்சம் மக்களும் குழுமுகிறார்கள். இவ்வளவு பேருக்கும் குடி தண்ணீர் அந்த ஒரு கிணறு தான். 30 லட்சம் பேருக்கு குடி தண்ணீர் சப்ளை செய்யக்கூடியது அந்த ஒரே ஒரு கிணறு தான். அந்த கிணற்றுடைய ஆழம் நீங்கள் இறங்கினீர்களா உங்க முட்டுக்காலுக்கு தான் இருக்கும். அந்த கிணத்துக்குள்ள நீங்கள் இறங்கினீர்களே ஆனால் உங்களுடைய முட்டுக்கால் இருக்கல தரையிலிருந்து அவ்வளவுதான் ஆழம். முட்டுக்கால்னா ஒரு 2 அடி இருக்குமா, 1 அடி இருக்கும். 1 அடி ஆழத்திற்கு தான் அதில் தண்ணீர் இருக்கிறது. ராட்சச பம்பு வச்சு எடுக்கிறான். அவ்வளவு பேரும் அதைத்தான் குடிக்கிறார்கள். 30 லட்சம் பேர் குடிக்கிறார்கள். குடிக்கிறது மாத்திரம் இல்லாம உலகம் பூரா எடுத்துட்டு வருகிறார்கள் டின்ல அடைத்து. இது புனித நீர் என்று எடுத்து சொல்லி வீடுகளுக்கு வந்து சப்ளை செய்வதற்காக கொண்டு வருகிறார்கள். இதை பிரிட்டன்ல உள்ளவங்க நாங்க ஆய்வு பண்ணலாமான்னு சோதனை கேட்கும் போது சவுதி அரசாங்கம் அனுமதிக்குது, தாராளம் ஆய்வு பண்ணிக்க. ஆய்வு பண்ணுகிறார்கள். அந்த தண்ணீரை இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, இன்னொரு அதிசயம், அதெல்லாம் நடக்கக்கூடிய அதிசயம். என்னிடத்தில் கூட 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் 5 லிட்டர் கொடுத்தாரு இருக்கிறது. ஒரு தண்ணீரை எடுத்துக்கிட்டீங்கன்னா 5 நாளைக்கு மேல தாங்காது. மினரல் வாட்டர்ல பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் கலக்கிறான், கிருமி வரக்கூடாங்கிறது தான். மினரல் வாட்டர் கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்கு, எல்லாம் பூச்சி மருந்து கலந்து பார்லிமெண்ட்லாம் பிரச்சனை ஆச்சு பாத்தீங்களா. எது கலக்கிறான்னு கேட்டா, எந்த பானமும் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு மேல கெட்டு பூச்சிகள் உண்டாயிரும். பூச்சி உண்டாகக்கூடாதுக்காக வேண்டி ரொம்ப நாளைக்கு கடையில் வச்சு வைக்கிறதுக்காக வேண்டி பூச்சிக்கொல்லி மருந்தை கலந்து விற்கிறாங்க. அப்படி இருந்தாலும் 5 நாளைக்கு மேல தாங்காதுங்க. இந்த தண்ணீரை முஸ்லிம்கள் ஹஜ்ஜிக்கு போய் கொண்டு வந்து, நான் இறந்த பிறகு இதுதான் என்னை ஊத்தி குளிப்பாட்ட வேண்டும் என்று கொண்டு வந்து வைத்திருப்பார்கள். அப்படி எங்க மார்க்கத்தில் இல்ல. அவனா செய்யறான், எங்க மார்க்கத்தில் அந்த தண்ணியை ஊற்றி குளிப்பாட்டணும்னு சொல்லப்படல. இவனா அந்த தண்ணியை கொண்டு வர்றான். 30 வயசுல ஹஜ்ஜிக்கு போறான்னு வைங்க, 55 வயசுல செத்தாண்டு வைங்க, 25 வருஷம் தண்ணி வச்சிருப்பான். அந்த தண்ணியில ஒரு கிருமி, ஒரு புழு, ஒரு பூச்சி இன்னைக்கு வரைக்கும் இருக்காது. 25 வருஷம் ஆனாலும் எந்த கெமிக்கலும் கிடையாது. இது ஏன் இப்படி இருக்கிறது என்று விஞ்ஞானிகளுக்கு சொல்ல முடியல. இருக்குது, எல்லா சோனையும் பண்ணிவிட்டான். அது மாதிரி மினரல் என்னென்னலாம் இருக்கு, எல்லாம் அது தனியா ஒரு ஆர்டிக்கல கூட போட்டிருக்கோம், ஜம்சம் நீர்னு சொல்லி. அப்ப அந்த மாதிரியான ஒரு உலகத்துல கண்ணு முன்னாடி நடக்கிற அதிசயம் இப்படி இருந்தா நீங்க நம்பலாம். எப்படி இருக்கணும், நீங்க போய் பார்த்தாலும் இருக்கணும். 30 லட்சம் பேர் டெய்லி எடுத்துட்டு வர்றாங்கல்ல. நேத்து நடந்துட்டு கதை இல்லை, இன்னைக்கு நீங்க எடுக்கலாமே. நேத்து இனிச்சிச்சு, இன்னைக்கு நிக்கல. பேப்பர் இனிச்சுட்டாங்க, போய் கேட்டா நேத்து சாப்பிட்டா இனிச்சிச்சு, இப்ப இனிக்கலன்ட்டான். இப்பவும் இனிக்கணும், நாளைக்கு இனிக்கணும். எவன் பார்த்தாலும் இன்னைக்கு அதை நம்பலாம். அது நம்ம அறிவுக்கு ஏற்றுக்கொள்ளாட்டாலும் கண்ணு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு, எந்த நிமிடம் வேண்டாலும் தெரிகிறது, அதை நீங்க நம்பலாம். இது குர்ஆன்ல கூட தெள்ள தெளிவான அத்தாட்சிகள் அந்த ஊரில் இருக்கிறது அப்படின்னு குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கு, மக்காவில் இருக்கு. இது இறை மார்க்கம் தான் என்பதற்கான ஆதாரம் இந்த மக்காவில் இருக்கிறது. தெள்ள தெளிவான அத்தாட்சி என்று குர்ஆன் சொல்லுகிறது. தெள்ள தெளிவான அத்தாட்சி என்ன, எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும், மக்கள் எடுக்கணும். அந்த கிணறு அளவு எனக்கு தெரியும். பாலைவன நிலத்தடி நீருக்கு இடமே இல்ல, எது நதிகள்ல இருந்து வந்து நுழைச்சுன்னு சொல்ல முடியாது. நிலத்தடி நீர் இருந்தா தான் கிணத்துல தண்ணீரை ஊறும். தண்ணீர் ஊறாத ஒரு பகுதியில ஒரு 2 அடி ஆழமுள்ள ஒரு தண்ணீர் வந்து லட்சக்கணக்கான மக்களுக்கு சப்ளை செய்யப்படும். இன்னும் சொல்ல போனா
இப்ப நாங்க போயிருந்தோம், மக்காவில் உள்ளவனு மட்டும் கொடுத்தாங்களா? இப்ப மதீனா வரைக்கும் 300 கிலோமீட்டருக்கு அப்பால உள்ள மதீனாவில் வரைக்கும் பம்பு போட்டு கொண்டு போயிட்டான். அங்க உள்ளவங்களும் அதான் குடிக்கிறாங்க. மக்காவில் உள்ளவர்களுக்கு அதுதான் குடி தண்ணீர், மதீனா வாசிகளுக்கு அதுதான் குடி தண்ணீர், 2 ஊருக்கு புனித பயணம் மேற்கொள்ளக்கூடிய அத்தனை பேருக்கும் அதுதான் குடி தண்ணீர். அவன் டின்ட்டுனா எடுத்துட்டு வர்றதுக்கு அது பயன்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த 2 அடி குறையவே இல்லை. அந்த 1.5 அடி இருக்கு பாருங்க, குறையவே மாட்டேங்குது. இது அது கண்ணு முன்னாடி ஏன் எவனுக்கு சொல்ல முடியும், நடந்து கொண்டிருக்கிறது. இப்படியான அதிசயங்கள் யாருக்கு டவுட் இருந்தாலும் என்ன செய்யலாம், அதுக்கு ரிப்போர்ட்டுகளை கேளுங்க, ஆதாரத்துகளை நாங்க தர்றோம். ஒரு போஸ்ட் கார்டு போட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான ரிப்போர்ட், ஆதாரங்கள், பிரிட்டிஷ் கவுன்சில் என்ன ஆராய்ச்சி பண்ணா, அந்த ஆராய்ச்சி முடிவு என்ன, அது எப்படி சோதனை பண்ணி கண்டுபிடிச்சான், யாரு இறங்கி பார்த்தான், எப்ப அனுமதி வாங்கினா, எல்லாத்துக்கும் ஆதாரம் வைத்திருக்கிறோம். அது மாதிரி இருக்கும். ஐயா வணக்கம் ஐயா, நான் ஐஓசில இருந்து வரேன். என் பேர் சிவா. நான் ஒரு சின்ன கான்செப்ட் தான் கேட்கணும்னு நான் விரும்புறேன். அதை நீங்க கரெக்டா தெளிவா இது பண்ணணும். இஸ்லாம் இஸ்லாம் சொல்றீங்க, நீங்க இந்த மதத்தை யாரு உருவாக்குனா? யாரு இருங்க, நான் கேட்டுறேன். இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் பேசும்போது 70 கோடி மக்கள் இருந்தாங்க, அதுக்கு முன்னாடி 50 கோடி இருந்தாங்க, அப்படியே பின்னாடி வந்தீங்க, லாஸ்ட்ல 2 பேர் தான் இருந்தாங்க. அப்ப அந்த 2 பேர் இருக்கும் போது என்ன மாத்திரம் இருந்தாங்க சார் அவங்க? அப்ப எதுக்கு ஜாதி மதம் எதுக்கு சார் வந்துச்சு? எனக்கு இந்த கான்செப்ட் எனக்கு தெரிஞ்சாங்க சார். இதான் என்னோட இது. மதம் எப்படி உருவாச்சு? 2 பேர் தான் இருந்தாங்க ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் எப்படி மதம் உருவாச்சு? அதான் எனக்கு தேவை. என்ன கேள்வி? அதாவது இதற்கான ஆன்சர் என்னுடைய முந்தைய உரைகள்ல இருக்குது. இருந்தாலும் உடைச்சு சொன்னா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. என்னன்னு கேட்டா, இஸ்லாம்ங்கிறத முகமது நபி உண்டாக்குனது கிடையாது. பிரச்சனை முளைக்கணும். முகமது நபிக்கு முன்னாடி இயேசு இதைத்தான் சொன்னார். உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், என்னுடைய உரையில சொல்லியிருக்கிறேன். முகமது நபி என்ன சொன்னாரோ அதைத்தான் இயேசுவும் சொன்னார். இயேசு என்ன சொன்னார் அதைத்தான் ஆபிரகாம் சொன்னார். ஆபிரகாம் என்ன சொன்னார் அதைத்தான் ஆதமும் சொன்னார். அப்ப முதல் மனிதர் பின்பற்றிய மார்க்கமே இஸ்லாம் தான். எங்க நம்பிக்கை பிரகாரம் ஒரு இறைவனைத்தான் வணங்க வேண்டும், இறைவனை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்பதுதான் முதல் மனிதருக்கு சொன்ன மார்க்கம். அவருக்கு பிறகு இறை தூதர் இறை தூதர் இறை தூதர் என்று சங்கிலியாக தூதர்கள் இதையே சொன்னார்கள். அப்ப முகமது நபி எப்படி கடவுளுடைய தூதராக இஸ்லாத்தை புனர் நிர்மாணம் செய்தாரோ, மறு அறிமுகம் செய்தாரோ, அந்த மாதிரிதான் ஒவ்வொரு தூதர்களும் ஒவ்வொரு காலகட்டத்தில் இதை சொன்னார்கள். அப்ப எங்க நம்பிக்கை பிரகாரம் முகமது நபி இஸ்லாத்தை உண்டாக்க கிடையாது. நல்லா விளங்கிக்கிறங்க. முதல்ல கடவுள் படைத்தால் ஆதாம் ஏவாள், அவங்களே அந்த ஒரு இறைவனைத்தான் வணங்கினார்கள், ஒரு இறைவனை வணங்குவதற்கு தான் படைக்கப்பட்டார்கள். அவங்க பிள்ளைகளுக்கு சொல்லி வந்தார்கள். பிறகு மனிதனுடைய மனோயிச்சை பிரகாரம் மாறி பல தெய்வ நம்பிக்கை உண்டாகி போச்சு. அப்ப இன்னொரு தூதர் திருத்துவாரு, அப்புறம் மாறி போன இன்னொரு திருத்துவாரு. இப்படியே முகமது நபி அவர்கள் கடைசியா இதை சொன்னாங்க. இஸ்லாத்தினுடைய பவுண்டர் முகமது நபி கிடையாது. இஸ்லாத்தின் பவுண்டர் அல்லாஹ் தான். அல்லாஹ் ஆதமை படைக்கும் பொழுது என்னைத்தான் நீ வணங்க வேண்டும், அதற்குத்தான் உன்னை பூமிக்கு அனுப்புறேன் என்று சொல்லி அனுப்புகிறார். அப்ப கடவுள் உண்டாக்கின மார்க்கம் என்று நாங்க நினைக்கிறதுனாலதான் ஆதாமில் இருந்து, ஆதாம் முதல் முஸ்லீமும், இயேசுவே நான் முஸ்லீம் சொன்னா இல்லையா, இயேசுவே ஒரு முஸ்லீமாகத்தான் வாழ்ந்தார். இயேசுடைய மார்க்கம் இஸ்லாம் நான் சொன்னேன். அதுல நீங்க என்ன வழங்கின, முகமது நபி அதை உண்டாக்கலன்னு வழங்குதா இல்லையா? நீ கேட்டதுக்கான இதை சொல்லல. அதனால முதல் மனிதர் பின்பற்றிய மார்க்கமே அந்த ஒரு இறைவனை வணங்குவதுதான். ஒரு இறைவனை வணங்குவதற்கு பேர் இஸ்லாம். இறைவனை தவிர யாரையும் வணங்க மாட்டேன் என்று சொல்வதற்கு பேர் இஸ்லாம். இது துவக்க காலத்தில் இருந்தே முகமது நபி காலம் வரைக்கும் இன்று வரைக்கும் இருக்கிறது. என் பேர் வளநரசு. நான் மூலக்கடை சென்னையிலிருந்து வரேன். நான் கிறிஸ்டின் மதத்தை சேர்ந்தவன். எங்க சர்ச்சில் பெண்களும் ஆண்களும் வலது சைடும் இடது சைடும் இருப்பாங்க. ஆனா உங்க தொழுகை கூடங்கள்ல ஆண்கள் மட்டும் முன்னாடி இருக்கீங்க, பெண்கள் ஏன் பின்னாடி இருக்கீங்க? வேற இன்னொன்னு உங்க பெண் எல்லா இந்த ஆட்களையும் பார்த்தாலும் கிறிஸ்டின் ஆட்களையும் பார்த்தாலும் முகம் தெரிகிற போல இருப்பாங்க. ஆனா முஸ்லீம் இதுல பெண்கள் ஃபுல்லும் மூடி இருக்காங்களே, யாருன்னு பக்கத்துல இருக்கிற யாரு கூட தெரியாத நிலைமையில இருக்கு. அது என்ன காரணம்? சரி, அதாவது என்ன கேட்கிறாருன்னா, வழிபாட்டு தலங்கள்ல, கிறிஸ்துவ வழிபாட்டு தலங்கள்ல ஆண்கள் வலது பக்கம் பெண்கள் இடது பக்கம் என்று பிரித்து வைத்திருக்கிறார்கள். உங்களுடைய வழிபாட்டு தலங்கள்ல பெண்களை பின்னாடி, ஆண்களை முன்னாடி பெண்களை பின்னாடி வச்சிருக்கிறீங்க என்றும், பெண்களுடைய முகத்தை ஏன் மறைத்து வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றும் பெண்கள் சம்பந்தம் ஒரே கேள்வியை எடுத்துக்கொள்ளலாம். ஆனா அவர் நம்முடைய தௌஹீத் ஜமாஅத்தினுடைய பள்ளிவாசல்ல பார்த்திருப்பார் நினைக்கிறேன், பெண்களுக்கு இடம் கொடுக்கறத. இன்னும் கொஞ்சம் ஆழமா நீங்க பாத்தீங்கன்னா பள்ளிவாசல்ல பெண்களை அனுமதிக்க மாட்டாங்க. நாங்க நடத்துற பள்ளியில தான் நீங்க பார்க்கக்கூடிய நிலைமை.
அதிகமான பள்ளிவாசல்கள்ல பெண்கள் அனுமதிக்கிறதே கிடையாது. ஆண்கள் மட்டும்தான் தொழுகைக்கு போவார்களே தவிர பெண்கள் போவது கிடையாது. நாங்க இந்த பிரச்சாரம் செய்து எங்களுடைய நிர்வாகத்தில் 800 பள்ளிவாசல் எங்க கையில் இருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் 800 பள்ளிவாசல்களை எங்களுடைய நிர்வாகத்தில் வைத்திருக்கிறோம். அங்க எல்லாம் ஆண்களும் பெண்களும் பள்ளிவாசலுக்கு தொழ வர்றாங்க. ஏன்னா நபிகள் நாயகம் அனுமதிச்சாங்க. நபிகள் நாயகம் அனுமதிச்சதை நீ எப்படி தடுப்ப என்று சொல்லி நாங்கள் பெரிய எங்க மக்கள் மத்தியிலே புரட்சி பண்ணி போராட்டம் பண்ணி குர்ஆன்ல இருக்கிற அனுமதியை, நபி சொன்ன அனுமதியை நீ தடுக்க முடியாது என்று சொல்லி பெண்களும் வழிபாட்டு தலத்துக்கு வரணும் என்கிற ஒரு நிலையை மக்கள்கிட்ட கொண்டு வந்துட்டோம். பெருநாள் தொழுகை எல்லாத்திலையும் பெண்கள் இன்னைக்கு வர்றாங்க. பெண்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிருக்கிறாங்க. அவர் எங்களுடைய நிர்வாகத்தில் ஒரு பள்ளியில பார்த்திருப்பார். ஆண்கள் முன்னாடி நிற்பாங்க, பெண்கள் பின்னாடி நிற்பாங்க வகையில. அவர் எதுக்கு இதை மாதிரி வைக்கிறோம் என்று சொன்னால், இப்ப ஆண்கள் பெண்கள் வலது இடதா இருக்கிற பிரச்சனை இல்ல. ஒரு நெரிசல்ல ஒரு ஆமா நீங்க திரும்பி கரண்ட் போச்சுன்னு வைங்க, பக்கத்து சீட்ல பொம்பளை இருக்குன்னு வைங்களேன், கரண்ட் போச்சுன்னு வைங்க, என்ன செய்வான்? இவன் வேலையை காட்டிடுவான். ஆம்பளை காட்டிடுவான், ஏட்டா நான் இல்லைன்னு சொல்லிடுவான். அப்ப அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் அருகருக இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு வழிபாட்டு தலத்துல என்னத்தியா சின்ன ஆண்டு ஒரு சத்தம் போட்டுச்சுன்னு வைங்களேன், அது அந்த வழிபாட்டு தலத்துக்கு பிரச்சனை ஆகி போயிடும். ஆம்பளை எல்லாரும் அப்படி இருக்க மாட்டான். ஏதாச்சும் ஒருத்தனை இருந்து உழைஞ்சிட்டான்னு வைங்களேன், அது பெரிய ஒரு பஞ்சாயத்து ஆகி போயிடும். அதுக்காக இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, பெண்கள் பள்ளிக்கு வரலாம், முதல் வரிசையில் ஆண்கள், பின்னாடி பெண்கள். அது என்ன பாதிப்பு வரப்போகிறது? முன்னாடி பொம்பளை விட்டோன்னா இவன் என்ன செய்வான்? அப்போ வேற மாதிரி ஆயிடுவான். முன்னாடி பொம்பளை பின்னாடி ஆம்பளை இருந்தான்னு வைங்களேன், அப்போ இவனுடைய ஆம்பளுடைய எண்ணங்கள் அதாவது சொல்லுவாங்க, மரத்துக்கு சேலையை கட்டினா கூட இவன் வேற மாதிரி பாப்பாண்டு. ஆம்பளுடைய என்னன்னா ஒரு கல்லுக்கு சேலையை கட்டினா கூட என்ன செய்வான்? அது ஒரு டைப்பா பார்வோம். இப்படியே ஒரு வக்கிர புத்தி படைத்தவர்கள் ஆண்கள்ல கொஞ்சம் இருக்கிறார்கள், எல்லாரும் அல்ல, அந்த மாதிரி இருக்கிறார்கள். அதெல்லாம் கருத்துல கொண்டுதான் என்ன செய்யணும், பெண்களை முன்னாடி விட்டாலும் வேற மாதிரி வருது. இப்படி பக்கத்து பக்கத்து வலது ஒட்டிட்டு இருந்தா கூட ஏதாவது ஒரு நேரம் இல்லாட்டி ஏதாவது அசம்பாதம் வந்துடலாம். பிரச்சனை எல்லாம் வழிபாடு, பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கணும். அதனால முன்னாடி நபிகள் நாயகம் காலத்தை அப்படிதான் செஞ்சாங்க. பிறன்ல ஆண்கள் இருக்கிறது, பின்னாடி பெண்கள் இருக்கணும்ட்டாங்க. இதுல என்ன உரிமை பாதிக்கப்படுதுன்னு கிடையாது. அந்த கடவுள் தான் வணங்க போறோம், அவங்க கடவுள் தான் கேட்க போறாங்க, ஒரே மாதிரி தான் வழிபாடு செய்ய போறோம். முன்பின் இருப்பது என்பது உடற்கூறு ரீதியாக அது தேவைப்பட்டதாக இருக்கிற காரணத்தினால அதை செஞ்சிருக்கிறோம். அடுத்ததாக இந்த முகத்தை மறைத்தல் சொல்றாங்க இல்லையா, முகத்தை மறைச்சிட்டு இருக்காங்க, அதுக்கு சில சம்பந்தம் இல்லை. சில பெண்கள் அப்படி மறைக்கிறார்கள், எங்க மார்க்கத்தில் அப்படி சொல்லவே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இந்த பெண்களுக்கான இந்த ஆடை விஷயத்தை இஸ்லாம் சொல்லும் பொழுது குர்ஆன்ல சொல்லப்படுகிறது, பெண் முஸ்லிமான பெண்கள் தங்கள் உடலை மேலாடைகளால் போர்த்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் அறியப்பட வேண்டும் என்கிற ஒரு வாசகத்தை குர்ஆன்ல சொல்லப்படுகிறது. இந்த ஆடைகளை போர்த்திய பிறகு அவர்கள் அறியப்பட வேண்டும். அறியப்பட யாருன்னு தெரியணும், யார் என்று தெரியும் வகையில் தான் உடலை மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று குர்ஆன் தெளிவா சொல்லுகிறது. நபிகள் நாயகம் காலத்தில் எத்தனை பெண்கள் நபிகள் நாயகத்தை பார்த்து கேள்வி கேட்க வருகிறார்கள், யார் என்று தெரிவதற்கு தான் வந்தார்கள், முகத்தை மூடிக்கொண்டு வரவில்லை. கருப்பு நிற பெண் வந்தார்கள், இந்த மாதிரி பெண் வந்தார்கள், வயசான கிளை வந்தார்கள் என்றெல்லாம் அந்த அறிவிக்கப்படுகிற செய்தியை அவங்க முகத்தை பார்த்திருக்கிறார்கள் என்பதற்குரிய ஆதாரமாக இருக்கிறது. அதனால இந்த முகத்தை மறைத்தல் என்பது பிற்காலத்தில் யாரோ உண்டாக்கின ஒரு சித்தாந்தம் தானே தவிர ஒரு மனிதன் தன்னை யார் என்று அடையாளப்படுத்திக் கொள்வதை மறைக்குமாறு இஸ்லாம் சொல்லவே கிடையாது. அதனால பெண்களும் முகம் தெரியணும், கை தெரியணும், மற்ற விஷயங்களை மறைத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பிட்ட கலர்ல இருக்க வேண்டியதில்லை, ஏதாவது ஒரு ஆடை வைத்து மறைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப முகமும் தெரியாமல் மறைத்துக் கொண்டு இருப்பார்களே, ஆனால் அது குர்ஆனுடைய கட்டளைக்கு மாற்றமானது. அல்லாஹ் அப்படி சொல்லவே இல்லை, நபிகள் நாயகம் அப்படி சொல்லவே இல்லை. இன்னும் சொல்ல போனா இந்த முகத்தையும் மறைத்துக் கொள்ளுதல் என்பது பல தவறுகளுக்கு இடம் கொடுக்கும். என்ன தவறு இடம் கொடுக்கும்? ஒரு தீவிரவாத செயல்ல, ஒரு திருட்டுல, ஒரு கெட்ட செயல ஈடுபடுறான்னு வைங்க, அவன் ஒரு ஆம்புலன்னு வச்சுக்கிறோம், அவனை இந்த மாதிரி போட்டுட்டு போனா யார் பார்க்க போறான்னு போய் அழகா திருட்டு வந்துருவான். இந்த நம்ம முகத்தை மறைத்துக் கொண்டு சில பெண்கள் பழகுவது ஒரு கெட்ட எண்ணத்தோட செய்யற ஒரு ஆம்பளைக்கு கூட துணையான யாரும் நீக்கிய பார்த்துட்டு இருக்க போறான், அந்த மாதிரியான ஒரு நிலையெல்லாம் ஏற்படும். அதே மாதிரி தவறான தொழில் செய்யக்கூடிய ஒரு நடிகை கோர்ட்ல கூட்டு வந்தாங்க, விபச்சாரத்துல தொழில் பண்ணான்னு கூட்டு வந்தாங்க, அவன் இந்த மாதிரி போட்டு வர்றான், யாரும் பார்த்து பேப்பர்காரன் படம் எடுக்க கூடாதுன்னு சொல்லி. அப்ப இந்த மாதிரி எல்லாம் புவனேஸ்வரிங்கிற பேர்ல ஒரு நடிகையை கொண்டு வர்றாங்க கோர்ட்டுக்கு, அவன் இந்த மாதிரி போட்டுட்டு என்ன செய்யறா, முஸ்லீம் மாதிரி கோர்ட்ல நின்று ஓடி போயிட்டான். அப்ப இது மாதிரியான காரியங்கள்லாம் வரும். அதே மாதிரி பேப்பர்ல படிச்சோம், ஒரு பெண்கள் கல்லூரிங்க காலையில ஒருத்தன் நுழைஞ்சிருக்கான் பெண்கள் கல்லூரியில், இப்படி ராத்திரி வரைக்கும் சாயந்தரம் ஸ்கூல் காலேஜ் முடிகிற வரைக்கும் இருந்திருக்கிறான். சாயந்தரம் தான் கண்டுபிடிக்கிறாங்க, காலை இதை பார்த்து ஆம்பளை கால் மாதிரி இருக்குன்னு பார்த்தா ஆம்பளை. அப்ப இந்த பொம்பளை எல்லாம் பாத்ரூம் போகும்போது வெளியே எல்லாத்தையும் பார்த்திருப்பானே, அங்கேயே இருந்திருக்கான் பொம்பளை மாதிரியே, புர்கா போட்ட பொம்பளை மாதிரியே நடந்துகிட்டு இருந்திருக்கிறான். எப்ப கண்டுபிடிக்கப்படுது? காலையில போனவன சாயந்தரம் பிடிக்கிறாங்க.
எதனால எது வழிவகுத்தது? நம்ம இப்படி முகத்தை மறைத்து மார்க்கம் சில பேர் மறைக்கிறார்கள், நம்மளை மிஸ்யூஸ் பண்றானே. இந்த மாதிரி ஒருத்தன் நுழைஞ்சி வந்து ஒரு ஆம்பளை கூட இப்படி செஞ்சுட்டு போயிருவானே, இது நல்லதா? இது இஸ்லாத்துல உள்ளதா? ஒரு ஆள் யாருன்னு தெரிஞ்சா தானே நல்லது. ஒருத்தன் வண்டியில போனான், பின்னாடி முகம் தெரிகிற மாதிரி போனாங்கன்னா கரெக்டான ஆள் விளங்கிடலாம். முகம் தெரியாம போனா யாரு முன்னாடியும் நாங்க கூட்டிட்டு போலாமே. ஏன் மட்டும் நீங்க நினைச்சுக்கிறீங்கல்ல, முகம் தெரியாதுலங்க. அப்ப இது வந்து முகம் தெரியாமல் இருந்தால் மிஸ்யூஸ் பண்ண வழி இருக்கா இல்லையா? இஸ்லாமும் இது தடுக்கிறது, நம்ம அறிவும் சொல்லுகிறது. இது உலகம் பூரா இஸ்லாத்துக்கு கெட்ட பேர் ஏற்படும். நாங்கள் முஸ்லீம் பெண்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்துறோம். அந்த மாதிரி பெண்கள் யாராவது வந்திருந்தீங்கன்னு சொன்னா உங்க அட்ரஸ் கொடுங்க. முகத்தை மறைக்க கூடாது என்பதற்குரிய குர்ஆன் வசனங்கள், அதுக்குரிய ஆதாரங்கள், அது சம்பந்தமாக நடந்த விவாத சீடிகள்லாம் உங்களுக்கு தர்றோம். நீங்க பார்த்துட்டு மார்க்கத்தில் நீங்க என்ன செய்யுங்க, தெரிஞ்சு கொள்ளுங்க. உங்களுக்கு உங்க தாய் தந்தையர்கள் பெண்கள் வந்திருக்காங்க, சில பேர் அவங்க ஏன் வந்திருக்காங்கன்னா அவங்க மார்க்கத்தில் உள்ளது நினைச்சு செய்யறாங்க, வேணும்னு செய்யல. இஸ்லாத்தில் இப்படித்தான் இருக்கிறது என்று அவங்க தாய் தந்தையரோ கணவரோ சகோதரோ சொல்லி இருப்பார்கள். அவங்களுக்கு சரியானதை நாங்கள் புரிய வைத்து ஓரளவுக்கு மாற்றி கொண்டு வருகிறோம். இப்படி இது மாதிரி சபைக்கு வரக்கூடியவர்கள் நாங்கள் ஆதாரங்களை கொடுப்போம், அவங்களும் மாறுவார்கள். முகத்தை மறைக்கணும் இஸ்லாம் சொல்லவே கிடையாது, முகத்தை திறந்து வைக்கணும் என்று குர்ஆன் சொல்கிறது. அதனால வந்து அவங்க யார் என்று அறியப்படும் வகையில் தான் ஆடை அணியும். குர்ஆனுடைய கட்டளை என்னன்னு கேட்டா இன்னார்னு சொல்ற மாதிரி இருக்கணும். அது முகம் தெரிஞ்சாலும் முடியும், முகத்தை மறைச்சா இன்னார்னு எப்படி சொல்லுவீங்க? அதனால முகத்தை மறைத்தல் வந்து இன்னும் சொல்ல போனா பாரதியாரோட பாட்டுல படிச்சாரு, தில்லி துருக்கர் செய்த வழக்கமடி பெண்ணின் முகமலர் திரையிட்டு மறைத்து வைத்தல். தில்லி துருக்கர் பண்ணி போயிட்டாங்க, முஸ்லாம் செய்யலத. அவர் கட்டம் சொல்லியிருக்காரு, செஞ்சது யாரு? தில்லி துருக்கர் செய்த வழக்கம் அப்படின்றாரு. தில்லியில உள்ளவங்க செஞ்சு விட்டாங்க, இஸ்லாத்தில் இல்லைன்னு அவர் கூட ஒரு டைப்பை கரெக்டா சொல்லியிருக்காரு. அதனால இஸ்லாத்துக்கு சம்பந்தம் கிடையாது, பிற்காலத்தில் உண்டாக்கின பழக்கம், அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி யாராவது சரி நினைக்கக்கூடிய பெண்கள் இருந்தால், விளக்கம் கொடுக்க தேவைப்பட்ட பெண்கள் இருந்தால் ஒரு அட்ரஸ் கொடுங்க. உங்களுக்கு அவ்வளவு ஆவணங்களை ஃப்ரீயா இலவசமாக அதுக்குரிய சீடிகள், அதுக்குரிய ஆதாரங்கள், அதுக்குரிய பேப்பர் கட்டிங்கள் எல்லாம் உங்களுக்கு நாங்க அனுப்பி வைக்கிறோம். வணக்கம், என் பேர் பாலசுந்தரம், நான் ஈக்காடுத்தாங்கிலிருந்து வரேன். ஏன்னா ஐயா வந்து ஒரு கேள்விக்கு பதில் சொன்னீங்க. இறைவன் வந்து இந்த உலகத்தை வந்து படைக்கும் போது சூரிய கோள்கள், நட்சத்திர கோள்கள், யூனிவர்ஸ், கேலக்சி அதெல்லாம் படைச்சிருக்கிறாரு. அவர் அற்புதமான ஒரு படைப்பு, நல்ல ஒரு பிளான் பண்ணி செஞ்சிருக்காரு சொன்னீங்க. இதெல்லாம் கரெக்டு தான். ஆனா அப்படி ஒரு உணர்வு தோன்றணும் அப்படின்னு சொன்னா யாருக்குமே ஃபர்ஸ்ட் அறிவு ரீதியா ஒரு சிந்தனை வேண்டும். சிந்தனை வேண்டும் என்றால் அடிப்படையா நமக்கு வந்து மூளை என்ற ஒரு பொருள் வேண்டும். அந்த பொருள் வேண்டும் என்றால் அந்த பொருள் இருக்கக்கூடியதற்கு ஒரு உருவம் வேண்டும். இவைகள் இல்லாமல் கடவுள் எப்படி சிந்தித்தார், எப்படி செயல்படுத்தினார், எப்படி இந்த யூனிவர்ஸ் தோன்றியது, இது சரியான விளக்கம் சொல்ல நல்லா இருக்கும். அந்த மூளை மெட்டீரியல் இல்லாம. ஆமா, சரி. ஐயா அவர்கள் என்ன கேட்கிறாங்கன்னா, கடவுள் இந்த அண்ட சிருஷ்டித்தான்னு சொல்றீங்க, ஒன்றை சிருஷ்டிக்கிறா இருந்தா அதுக்குன்னு ஒரு மெட்டீரியல் வேணும்ல, இதெல்லாம் எதுல இருந்து செஞ்சாருன்னு வேணும்ல, அது எதுல இருந்து எந்த மெட்டீரியல் மூலத்திலிருந்து செஞ்சாருங்கிற மாதிரி தான் அவங்களுடைய கேள்வி இருக்கிறது. முதல் விஷயம், இது வந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கேள்வியை கேட்கலாம், இன்று கேட்க முடியாது. இன்றைய அறிவியல் வந்து சில விஷயங்களை நிரூபித்திருக்கிறது. அதில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த உலகம் வந்து பெருவெடுப்பினால் உண்டானது அப்படி பிக் பேங் தியரிங்கிறாங்கல்ல, அந்த ஒரு தியரியில் இன்னைக்கு வந்து அதை உண்மைப்படுத்தி சில ஆதாரங்களை வெளியிட்டிருக்கிறார்கள். அது என்னன்னு கேட்டா, திடீரென்று ஒரு கண்ணுக்கு ஒரு அணுத்துகள் வெடித்தது. திடீரென்று ஒரு அணுத்துகள் வெடிக்கிறது. வெடித்த உடனே அதுல ஏற்பட்ட அடக்கி வைத்திருந்த பெரும் சக்தியால் தான் இந்த பிரபஞ்சம் அவ்வளவு உண்டானதுங்கிறான். யாரு சொல்றா? விஞ்ஞானிகள் சொல்றான். உண்மை இல்ல, ஒரு அணுவிலிருந்து வெடித்து அதிலிருந்தான் அவ்வளவு உண்டானதுங்கிறான். அப்ப அணுக்கள் வெடித்து சிதறும் பொழுது அதை அடக்கி வைக்கப்பட்ட சக்திகளால் தான் இவ்வளவு அதுல இருந்துச்சுங்கிறான். அந்த பூமி, சூரியன், சந்திரன், கோள் எல்லாமே அதுல இருந்து உண்டானதுங்கிறான். இது வந்து ஒரு தியரியாக மட்டும் முன்னாடி இருந்துச்சுங்க. இப்ப என்ன பண்ணிட்டான்னு கேட்டா, அது ஒரு சோதனையாக கண்ணாடி குழாயை பூமிக்குள்ள பதிச்சு, அது வட்டமாக அதுக்கு பாதை அமைத்து, அது உள்ள வைத்து ஒரு பொருளை, ஒரு அணுவை வெடிக்க செய்து, அதிலிருந்து வெளிப்படுகிற அளவற்ற ஆற்றலை கண்டு நிரூபித்த பிறகு இது வந்து இது இருக்குது, ஒரு அணு வெடிப்பினா ஒண்ணும் இல்லாதிலிருந்து உண்டாகலாம், அதாவது ஒண்ணும் இல்லாததில் இருந்துதான் இந்த உலகம் உண்டானது என்று விஞ்ஞானம் இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறது. ஒண்ணுமே இல்ல, இல்லாததில் இருந்தால் உண்டாயிருக்கிறது. ஆனால் ஏன் என்று தெரியலங்கிறான். பாயிண்ட் என்னன்னு கேட்டா, இதிலிருந்து இது வந்தது, இதிலிருந்து இது வந்ததுங்கிறது ஒரு காலம் இருந்தது. இப்ப என்ன சொல்றான்னு கேட்டா, எதிலிருந்து வரவில்லை,
ஒண்ணும் இல்லாமத்தான் வந்தது. அது எப்படி எனக்கு தெரியல, என்ன முடிவுக்கு வந்திருக்காங்க? அந்த அனைத்தும் உண்டானது ஒண்ணும் இல்லாமல் தான் உண்டானது. அப்ப கடவுள், இன்னும் சொல்ல போனா இது விஞ்ஞான கண்டுபிடிப்பு. நம்ம கடவுளை நம்பி இதை ஏத்துக்கிறோம். கடவுளுக்கு ஏதாவது வேணுமா? நமக்கு இதெல்லாம் வேணும். நமக்கு ரொட்டி சுடுறாங்க, மாவு வேணும், அறுப்பு வேணும், எல்லாம் வேணும். ஆகுண்ட 1000 வல்லமை படைச்சவனு இது தேவை கிடையாது. 2 பாயிண்ட் அதை கவனிக்கணும். அறிவியல் பூர்வமா பாத்தீங்கன்னு சொன்னா இல்லாமல் இருந்தான் உண்டானது. எதுவும் மாறி வரவில்லை. இந்த உலகம் இல்லாமையில் இருந்தான் உண்டானது. அடக்கி வைக்கப்பட்ட ஒரு அணுத்துகள் வெடித்து சிதறிய பிறகு அதனால் ஏற்பட்ட அந்த சக்தியினால் தான் இது உண்டானது. அது ஏன் இப்படி வந்தது என்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆனால் இப்படித்தான் உண்டானது என்று இந்த பிரபஞ்சத்தை பற்றி ஆய்வு செய்து கண்டுபிடித்து இப்ப சமீப காலத்தில் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி நினைக்கிறேன், அந்த சோதனை குழாயை அமைத்து அதுக்குள்ள இந்த அணுவை வெடிக்க செய்து அதனால் ஏற்பட்ட விளைவுகள் எல்லாம் வைத்து நிரூபித்திருக்கிறார்கள். ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம கடவுள் தானே படைச்சாருன்னு சொல்றோம். இதை ஒரு அப்துல் காதர் ராமசாமி படைச்சாருன்னா நீங்க கேட்கலாம், எதை வச்சு படைச்சாருன்னு சொல்லி. படைச்சவர் யாருன்னு கேட்டா கடவுள். கடவுள் படைக்கிறதுக்கு மெட்டீரியல் வேணுமா? கடவுள்னால அவர் நினைச்சது ஆகுன்னு ஆயிரும், நினைக்கலாம் நடக்கும். அவருக்கு எதுவும் வச்சு செய்ய வேண்டிய தேவையே கிடையாது. அப்ப ஒண்ணுமில்லாம செய்யற ஆற்றல் படைத்தவர் செஞ்சிருக்கிறார் என்பது ஆகும் பாரு ஆயிரம், அவ்வளவுதான். அந்த ஆகுங்கிற விடையை விஞ்ஞானம் சொல்லல. இன்னும் வெடிச்சது வெடிச்சவன மூலம் அதுக்குள்ள வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுக்குள்ள இப்படி இவ்வளவு இருந்திருக்கும் அறிவு ஏத்துக்கல. ஒரு அணு துகளுக்குள்ள இந்த பூமி, சூரியன், சந்திரன், செவ்வாய், சுக்கிரன், வியாழன், கேலக்சி, இந்த பிரபஞ்சம் முழுசும், யூனிவர்ஸ் முழுசும் இருந்துச்சு என்பது அறிவு ஏத்துக்கல. ஆனா இருந்துச்சுங்கிறான். இது எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு வழங்கலங்கிறான். இஸ்லாம் என்ன ஆன்சர் பண்ணுதுன்னா, ஆகுண்டாண்டா சொல்ல வேண்டியவன் சொன்னான், ஆயிருச்சு. அவன் ஆகுண்டா ஆயிரும், இல்லாது இருக்கும், இருக்கிற இல்லாம போயிரும் அப்படின்னு இஸ்லாத்தில் ஆன்சர் இருக்கிறது. அதனால மெட்டீரியல் தேவை நமக்கு தான். நம்ம கடவுள்னு ஒருத்தர் நம்புறோம்னு சொன்னா அவனும் மெட்டீரியலை கொண்டு தான் சரி, அவன் என்ன கடவுளுங்கிறான். இதை வச்சுக்கிட்டு தான் சரி, நானும் செஞ்சுட்டு போயிடலாமே. மெட்டீரியலை வச்சு தான் செய்யறதுன்னு சொன்னா எல்லாரும் செய்யலாமாங்க. அதனால இறைவன்கிற ஒரு அடிப்படையில் நீங்க பார்த்தாலும், சயின்டிபிக் அடிப்படையில் நீங்க பார்த்தாலும் இதுதான் சரியா இருக்கும். இது சம்பந்தமா இப்ப திராவிட கொள்கை அந்த பகுத்தறிவாளர்கள் சொல்றாங்க இல்லையா, அந்த குழுவோட நாங்கள் விவாதம் பண்ணியிருக்கிறோம் ஆதாரங்களோட. சும்மா சும்மா மேல விட்டு அடிச்சுட்டு போகல. இதை சயின்டிபிக்கா வீடியோ படம்லாம் போட்டு காட்டி எப்படி வெடிச்சது அதுக்குரிய கிராபிக் எல்லாம் போட்டு அதை நிரூபிக்கிற விதமாக சொல்லி கடைசியில் நினைச்சாங்க உலகம் அது முதல்ல கடவுளை இல்லைன்னு சொல்லி வந்தவர்கள் கடவுள் இருக்க சாத்தியம் இருக்குன்னு நிரூபிக்க முடியாதுன்னு மாத்திட்டாங்க. அந்த விவாதத்தின் முடிவு என்ன? கடவுளை இல்லைன்னு விவாதிக்க வந்தார்கள். இதை வைத்துக் கொண்டு அந்த விவாதத்தில் இவங்க ஒப்புக்கொள்வார்கள், கடவுளை இல்லை என்றும் சொல்ல முடியாது, இருக்கிறார் என்றும் சொல்ல முடியாது என்கிற அளவுக்கு மாறி போனாங்க. அந்த விவாத செய்தியை உங்களுக்கு கொண்டு கொடுங்க. அதுல நாங்க இதுக்குரிய ஆதாரங்களை சொல்லி இருக்கிறோம். அந்த பெருவெடிப்பு கொள்கை என்ன, அதை பத்தி குர்ஆன் முன்னாடி எங்களுக்கு சொல்லி இருக்கிறது. அது விஞ்ஞான ரீதியாக அப்படித்தான் உலகம் உண்டானது. எல்லாத்துக்குமே அதுல உங்களுக்கு தீர்வு கிடைக்கும்.